இந்த திறனாய்வு மற்றும் படைப்பிலக்கியத்திற்கு பொருத்தமான ஒரு தலைப்பில் பேசுங்கள் என்று கேட்டுக்கொண்டோம். அதை கேட்டுக்கொண்ட மாத்திரத்தை உடனே கேட்டுக்கொண்டார். ஏன்னா பல ஆண்டுகளாக விட்டுள்ளோம். ஒற்றாமரை மன்றத்துக்கு அவர் வர முடியல. அத இப்ப அவர் வேறொரு பணிக்காக வருகிற காலத்தை இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நிலையை அவரை பயன்படுத்துகிறோம் என்பதை சொல்லி அவர்களிடத்தை நலத்தை ஒப்படைத்து விடைபெறுகிறேன். படிக்கிற இடம் என்பது பொக்கிஷமானது. எல்லா கல்லூரிலும் தமிழ் இலக்கியம் இருக்கு, தமிழ் இலக்கிய மாணவர்களுக்கான தமிழ் சார்ந்த படிப்பு இருக்கு. ஆனால் தொடர்ச்சியாக பேசிய 2 நண்பர்கள் வந்து என்னுடைய இளவர்கள் ஒரே பல்கலைக்கழகத்துல மூத்தவங்களா படிச்சிருக்கும் போது அவங்க இளையவர் தான் வச்சிருந்தாங்க. கூட குறைய நிறைய சொல்லிட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கான அதாவது மாணவர் மீது எப்போதும் அதீத அக்கறையோடு செயல்படுறவங்க தான் உண்மையான ஆசிரியர்கள். அந்த மாதிரி மாணவருடைய சிந்தனையில எந்த விதமான தொய்வும் ஏற்படக்கூடாது. தொய்வோட ஒரு தளர்ச்சி அது ஏற்படக்கூடாது. தொடர்ச்சியாக பார்த்தா தெரியும். நான் தொடர்ச்சியா வந்து ராதாகிருஷ்ணன் ஸ்டேட்டஸ் பார்ப்போம். அது வந்து கல்லூரியில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை வச்சுக்கொண்டே இருப்பாரு. அதன் மூலமாக தான் தெரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியாக மாணவர்களுக்காக சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவாளர். வந்தோம், வகுப்பு எடுத்தோம், பிற வேலைகளை செஞ்சோம் அப்படின்னு போவாங்க. உங்களுடைய சிந்தனைக்காக பல்வேறு அரங்குகளை ஒரு 5-6 அமைப்பை சொன்னார். அந்த அமைப்பு மூலமாக பல்வேறு சிந்தனைகளை உங்களுக்குள்ள திணிச்சுக்கிட்டு இருக்காருல்ல, பெரிய வேலை. உங்க சாதாரண தினமும் பேசுறாங்க, இது எவ்வளவு பெரிய வரம் தெரியுமா? நம்ம 100 புத்தகம் படிச்சு கிடைக்கக்கூடிய அறிவு என்பது ஒருத்தர் பேசக்கூடிய 1 மணி நேரத்துல நமக்கு கிடைக்கும். பல விஷயங்கள் அது நம்மளா படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விட இந்த மாதிரி ஆய்வு அரங்குகள் மூலமாக நம்மளுடைய சிந்தனை வளர்த்தல் என்பது மிகப்பெரிய விஷயம். அந்த விஷயத்த வந்து நம்முடைய தமிழ் துறை தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ச்சியாக நிகழ்த்தி கொண்டே வரார். அதுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய தமிழ் துறை பேராசிரியர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா படைப்பிலக்கியம் சார்ந்து சொன்னாங்க. படைப்பு இலக்கியம் சார்ந்து நம்ம பாடத்திட்டத்துல இருக்கு, மாணவர்கள் அதை நோக்கி இருந்தா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. சரி, தெரிஞ்சதை பேசிப்போம். என்னுடைய நான் வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய கல்லூரியில தமிழ் இலக்கிய மாணவர்கள் இல்லை, இவங்கெல்லாம் வந்து பொது தமிழ் தான், லாங்குவேஜ் தான். ரொம்ப ஆழமா பேச முடியாது, அவங்களுக்கு அது தேவையும் இல்லை. அது வந்து அவங்க அலட்சியமா போயிடும். உங்ககிட்ட அந்த மாதிரி லாங்குவேஜ் பசங்கிட்ட என்னுடைய வகுப்பு எப்படி இருக்குன்னா ஒரு கலந்துரையாடல் மாதிரி தான் இருக்கும். நான் மட்டுமே வந்து பேசி நீங்க மட்டுமே கேட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம வந்து ஏஐ காலத்துல இருக்கிறோம். ஏஐனா உச்சத்துல இருக்கிறோம், அறிவினுடைய உச்சத்துல இருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் இருக்கும்போது மறுபடியும் வந்து ஒரு மரபான தன்மையே போதிக்கிறவங்க போதிச்சுட்டே இருக்கிறவங்க கேட்கறவங்க ஒரு பொய் மனப்பான்மை இருந்துட்டே இருக்கும். ரொம்ப நேரம் அசையாமல் அப்படியே இருந்தால் பாலை காய்ச்சறோம், தண்ணியை எது ஒன்றாலும் அசையாமல் ஒரு இடத்துல அப்படியே நின்று அது மேல ஒரு ஏடு படிதல் இல்லை. ஏடு படிதல் என்பது என்னது? ஏடு படிதல் சொல்றோம். அது என்னன்னா மேல காத்த உள்ள போக விடாம மேலோட தடுக்குது. அப்ப அங்க ஒரு லைஃப் கிடையாது, அங்க ஒரு புத்துணர்ச்சி இல்லை, புதுமை கருத்துக்கள் இல்ல, மேலோட அந்த ஏடு கருத்து புரியுதல்ல. அதனால வந்து நான் பேச பேச நீங்க அமைதியா இருக்க அப்படி என்பது வந்து ஒரு சிந்தனை வளர்த்த தூண்டாதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் பேச நீங்க கேட்க நீங்க ஒரு கலந்துரையாடல் சொன்னா ஒரு நல்லா இருக்கும். அப்படிதான் வகுப்பு மாணவர்கள் வரும். அப்படிதான் இருக்கிறோம்னு நாங்க சென்னை கிருத்தூர்ல படிச்சோம், சென்னை பல்கலைக்கழகத்துல படிச்சோம். என்னுடைய படிப்பு மூலமாக என்னுடைய ஆசிரியர் சொன்னது மூலமாக தான் நானும் என் மாணவர்கள் நடந்திருக்கேன். அதனால இது வந்து ஒரு கருத்தரங்கம், ஒரு திணிப்பு அரங்கம் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளும் கலந்துரையாடல் தான் பேசி அவ்வளவுதான். படைப்பு இலக்கியம் படைப்புனா உருவாக்கமா? உருவாக்கம் சொல்லிக்கலாமா? சரி. இந்த உலகம் என்பது ஒரு படைப்பு. உலகம் என்பது ஒரு படைப்பு.
ஏதோ ஒரு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. அப்படிதானே? உலகம் உருப்பெற்றதுக்கு வந்து நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. அது அறிவியல் பூர்வமாக இருக்கலாம், புராணங்கள் பூர்வமாக நமக்கு நிறைய காரணங்கள். அறிவியல் பூர்வமாக சொன்னா பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க. பிசிக்ஸ்ல வந்து பெரு வெடிப்பு கொள்கை கூட சொன்னாங்க. கடவுளின் துகள் சொல்லிட்டு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரி கண்ணுக்கே போனாக ஒரு சிறு துகள் வெடிச்சுதான் இந்த உலகமே உருப்பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. புராணங்கள் 1000 கதையை சொல்லுவாங்க. இவங்க படிச்சாங்க, அவங்க படிச்சாங்க, இதுல இருந்து உலகம் வந்துச்சு, அதுல இருந்து உலகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உலகம் என்பது உருவாக்கம் தானே, படைப்புதான். உருவாக்கப்பட்டதுதான். அது சிறு துகள் இருந்து வெடிச்சு வந்ததோ இல்ல பிராணம் மூலமா வந்ததோ ஏதோ ஒண்ணு உருவாக்கப்பட்டது. அப்படி சிறு துகள் வெடிச்ச வந்து உலகம் அப்படியே வந்துடும் இல்ல. நீராட்சி, நிலமா இருந்தது. நீரும் நிலமும் ஈரப்பதை உயிரினங்கள் இருந்தது. அந்த உயிரினத்துக்கு பரிணாம வளர்ச்சியில உச்சபட்சமா நம்ம மனுஷர்கள் இருக்கு. மனுஷனுக்கு அப்புறம் வேறொரு வடிவத்துல வேறொரு உயிரினம் வரலாம், நமக்கு தெரியல. ஆனா உச்சபட்சமான பரிணாம வளர்ச்சியில நாம தான் இருக்கிறோம்னு சொல்றோம். புரியுதுல்ல? அப்போ இந்த படைப்புல எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு. அந்த உலகம் என்பது ஒரே தன்மையான ஒரே அமைப்புல இருக்கு. எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு. கடவுளால் உருவாக்கப்பட்ட உலகமா இருக்கட்டும், இல்ல இயற்கையின் அடிப்படையில துகளினால் உருவாக்கப்பட்ட உலகமா இருக்கட்டும், இந்த உலகத்துல எப்படி இருக்கு? இந்த உலகம் எப்படி இருக்கு? ஒரே மண்டலமா தட்டையா, இல்ல ஒரே நேர்கோட்டுல, இல்ல ஒரே சதுர வடிவம் அப்படியா இருக்கு? இல்ல மலைன்னு ஒண்ணு இருக்கு, காடு. நம்ம 5 அந்த சூழலை வச்சுக்கோங்க. மலைன்னு ஒண்ணு இருக்கு, காடுன்னு ஒண்ணு இருக்கு, வயல்வெளின்னு ஒண்ணு இருக்கு, கடல் ஒண்ணு இருக்கு, மணல் நிலம் ஒண்ணு இருக்குல்ல. எல்லாமே வித்தியாசம் ஒண்ணு தொடர்புலாம் வித்தியாசமா தான் இருக்கு. அப்போ இயற்கையில உருவாகின இந்த படைப்புலயே எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கு, எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு. இந்த வித்தியாசங்கள ஒன்னா அப்படியே வந்துடல, அது கால நிலை சூழல நிறைய வந்துருக்கு. அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட உலகம். ஆனா இந்த உருவாக்கப்பட்ட உலகத்துல எல்லாமே நேர்மறையாவா இருக்கு. நேர்மறை சிந்தனை, அதாவது நேர்னா நல்ல விஷயங்கள் மட்டுமா இருக்கு. இவ்வளவு இயற்கையா அழகா உருவாக்கப்பட்ட இந்த உலகம் நேர் சிந்தனையோடு எந்த பாதிப்பும் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இருக்கு. இவ்வளவு அழகா உருவாக்கப்பட்ட இந்த உலகத்துல எதிர்மறை விஷயங்கள் தானே இருக்கு. எதிர்மறை விஷயம் தானே இருக்கு. பாசமும் வச்சுட்டா, சிங்கமும் வச்சுட்டா, இல்ல நிறைய ஊட்டச்சத்து தரக்கூடிய செடிகளும் வச்சிருக்கான், இல்ல மரணத்தை தரக்கூடிய அந்த செடி பழங்களும் வச்சிருக்கான். எல்லாமே இருக்குதானே, எல்லாமே இருக்குதானே. இப்போ இயற்கையில உருவாக்கப்பட்ட இந்த உலக படைப்புல நேர்மறை எதிர்மறை சிந்தனைகள்லாம் இருக்குதானே, இருக்குது. அப்படி இருந்தால்தான் ஒரு கலவையா எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையா தானே இந்த உலகம் இருக்கு. உலகத்துக்கு இயல்பு அதுதானே, இதெல்லாம் இருக்கு. இதான் இருந்தாலும் நல்லா இருக்கும். அதெல்லாம் உலகத்தை ரசிக்கிறோம், உலகம் அப்படிதானே இருக்கும். சரி, இந்த உலகம் ஒரு படைப்பு உருவாக்க சொல்லி இவ்வளவு நிகழ்வுகள் இருக்கும்போது எல்லாம் உடனே வந்துடுங்க. எல்லாம் கால பரிணாம வளர்ச்சியில அப்படி எப்படி உருவாக. அப்போ ஒரு உலக உருவதற்கு பல மில்லியன் ஆண்டுகளுக்கு தான் இந்த மாதிரியான சூழல் வந்துடும். உடனே டக்குன்னு வந்தது இல்லை. புரியுதுல்ல? அப்போ ஒரு உலக படைப்புக்கு இவ்வளவு இது. சரி, இப்போ நாம படைப்புல கேட்கிறோம். படைப்பு அது ஒரு படைப்பு தான். இயற்கை சார்ந்த அதுவும் ஒரு படைப்பு தான். இப்போ மனுஷங்களாம் உருவாகிடுச்சு. மனுஷங்களால உருவாக்கக்கூடிய படைப்புனா திருமணம் என்ன சொல்லலாம், எதெல்லாம் படைப்பா இருக்கும்? நீங்க பேசுங்க, நான் பேசுறேன். படைப்புனா என்னவா இருக்கும்? ராஜா நம்ம காணது படைப்புனா என்னது? இங்க இருக்கு. நாங்களும் தான் வந்தோம். வாத்தியா அவ்வளவுதான், வயசுல மூத்தவங்களா இருக்கும், வாத்தியாரா இருக்கும், அவ்வளவுதான். எங்களை விட சிந்தனைகள் அதிகமா இருக்கலாம். கண்டிப்பா பெரியோரை வியத்தலும் இளமே, பெரியோரை வியத்தலும் இளமே தமிழை முதுகலை மாணவர்களா இளங்கலை மாணவர்களா? 3ஆம் ஆண்டு மாணவர்கள். அப்போ ஓரளவு தமிழ் இலக்கம் பரவலா படிச்சிருக்கீங்க, புறநானூறுலாம் படிச்சிருக்கீங்க. சரி, கேட்டு உங்களை வந்து தெரியல நான் வேற ஒரு விஷயத்துல பேசல. பெரியோரை கேட்டு சிறியோரை இகழ அதனிலும் இழ தெரியும். நான் சொல்றது தெரியும். நம்ம அறிவுன்னு என்னமோ பெருசா நினைச்சுக்கிறோம். கரெக்டா சொன்னாதான் அறிவுன்னு. ஒரு சீன பழமொழியில சொல்லக்கூடியது அறிவுனா என்னது? சீன பழமொழியில சொல்லக்கூடிய ஒரு படிச்சுதான்
அறிவுல என்னன்னா கரெக்டா சொல்றது சரியா சொல்றது இல்ல, கேட்கும் போது தயக்கம் இல்லாமல் சொல்றோம்ல அதுதான் அறிவு. தயக்கம் இல்லாமல் சொல்ற நீ சரியா சொல்லிருந்தனா அடுத்த கட்டத்துக்கு போவ, டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. நீ தப்பா சொல்லிருந்தனா எது சரின்னு தெரிஞ்சுக்கிறல்ல, அப்ப அங்க அறிவு வந்துட்டு ஏதோ ஒரு அறிவு இருக்குல்ல. அப்ப அறிவு என்பது என்னன்னா உடனுக்குடன் தயக்கம் இல்லாமல் சொல்லக்கூடிய அறிவு. நம்ம அறிவு என்பது சரியா நேர்மையா அப்படின்னு சொல்றது அறிவு இல்லை. சொன்ன உடனே நம்ம டக்குன்னு தோன்றத ஒளி மறைவுகளை சொல்றதுதான் வந்து அறிவு. புரியுதுல்ல? அதனால நம்ம எல்லாமே தெரிஞ்சுட்டோம், தயக்கம் இல்லாம பேசணும். புரியுதுல்ல? இது நமக்கான ஒரு கலந்துரையாடல் வகுப்பு தான், பெருசல்ல. அதனால வயசுல மூத்தவன் அந்த அடிப்படையில என்னை விட அறிவு கூடுதலா இருந்தாலும் சரி. இப்ப படைப்புனா என்னது? நான் பேசுறது உங்களுக்கு எல்லாம் கேக்குதானே? சரி. இல்ல படைப்புல எதெல்லாம் படைப்பா இருக்கும்? நான் படைப்புள்ள விளக்கம் சொல்ல, படைப்புல எதெல்லாம் படைப்பா இருக்கும்? சரி, உட்காருமா, உட்காந்து பேசலாம். எல்லாமே படைப்பு. சரி, இப்போ நம்ம படைப்பு சொல்றத வந்து ரெண்டு பிரிவா பிரிக்கலாம். எல்லாமே வந்து ஒரே தன்மையில இருக்கக்கூடியது கிடையாது. கண்டிப்பா நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதை வந்து வகைத்தொகைப்படுத்திருக்காங்க. இப்ப படைப்பு என்பது ஒரே சொல்லுல ஒரே பொருள்முறையில மொத்தாந்தரமா பார்க்க சொல்ல, அதை வந்து கேட்டகரி வைஸா பிரிச்சுட்டு இதெல்லாம் இப்படி இதெல்லாம் இப்படி அப்படி பாகுபாடு படுத்துவது தான் வந்து அறிவினுடைய நுட்பம். அறிவினுடைய வேலை என்பது வகைத்தொகைப்படுத்துறது தான். இப்ப படைப்பு என்பது ரெண்டு விதமான பிரிவா பிரிக்கலாம். கட்டடம் கட்டணும், பில்டிங் கட்டணும், கட்டணும், ஓவியம் வரையணும், சில செதுக்கம், மக்கள் ஜன்னல் இதெல்லாம் செய்யறாங்க. எல்லாமே எல்லாமே படைக்கும் தான். கவிதை எழுதுறோம், கதை எழுதுறோம், நாவல் எழுதுறோம், எல்லாமே எழுதுறோம், அதுவும் படைக்கும். அப்படி இருக்கக்கூடிய படைப்புகளை வந்து ரெண்டா பிரிச்சிருக்கோம். இந்த கட்டடம் கட்டுறது, ஓவியம் வரையிறது, சில செதுக்கிறது, இதெல்லாம் வந்து மொழி சாரா தன்மை. மொழி சாரா தன்மையுடைய இது வந்து ஒரு புறநிலை கூறுகள் வச்சிருக்கோம். புற வடிவம் கலையில படைப்புல வந்து ஒரு புற வடிவமா வச்சுக்கணும். வெளிப்படையானது நம்ம அகம் புறம் சொல்றோம்ல, அந்த மாதிரி புற வடிவமா அதை வச்சுக்கணும். மொழி சாராமல் இருக்கக்கூடிய புற வடிவமா வச்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்பது இந்த மொழி சார்ந்த கதை எழுதுறது, கவிதை எழுதுறது, நாவல் எழுதுறது, அந்த துணுக்குகள் எதுவும் எழுதுறோம்ல, இதெல்லாம் வந்து மொழி சார்ந்து வச்சுக்கணும். புரியுதமா? அப்ப மொழி சாரா படைப்புகள், மொழி சார்ந்த படைப்பு. அப்ப மொழி சாரா படைப்புகள் வந்து ஒரு புறவய கூறுகளா வச்சுக்கிறோம், மொழி சார்ந்த படைப்புகள் வந்து ஒரு அகவய கூறுகளா வச்சுக்கிறோம். அகவய கூறுகள் தான் வந்து அழுத்தமானதுன்னு சொல்லுங்க. புறவய கூறுகளை, புறவய படைப்புகளை ஒரு பயிற்சி வந்துச்சுன்னா பார்த்தோம்னா நம்மளா கூட ஓரளவுக்கு இது பண்ணிடலாம். ஆனால் அகவய கூறுகள்ல இருக்கக்கூடிய படைப்புகள் உருவாக்கம் என்பது ஈஸியானது கிடையாது. புரியுதுல? நம்ம இந்த ஜன்னல உருவாக்கம்னா பார்த்துட்டே நம்மளா கூட ஓரளவுக்கு உருவாக்கிட முடியும். ஆனால் அகவய கூறுல இருக்கக்கூடிய மொழி சார்ந்து இருக்கக்கூடிய அந்த படைப்புகள் என்பது அகவய கூறு சார்ந்து இருக்கக்கூடிய மொழி சார்ந்து இருக்கக்கூடிய இந்த படைப்புகளை பற்றி நம்ம பேசணும். புரியுதுல்ல? இது சார்ந்தது நம்ம பார்க்கலாம். மொழி சார்ந்த படைப்பு, படைப்பு இலக்கியம் சொல்றோம், இலக்கியம் சொல்றோம். ஓகேவா? இலக்கியம்னா என்னது? ஏடிய பசங்க நிறைய இலக்கியம் படிச்சிருக்கு. இலக்கியம்னா என்னது? வீட்டு கிரகத்துல என்ன நடக்குது அதை பத்தி கேட்கணும்.
12 வருஷம் பள்ளி கல்வி, 3 வருஷம் கல்லூரி கல்வி, 15வது வருஷத்துல நம்ம கல்வியோடு தொடர்புடைய இதெல்லாம் இருக்கணும். அதுல இலக்கியம் சார்ந்து நிறைய பரீட்சை இருக்கும். அது இல்லாமலாம் இல்லை. அப்படி 15 வருஷமா ஒரு தொடர்ச்சியான அனுபவத்தோடு இருக்கக்கூடிய அதை பத்தி தான் நம்ம கேட்கிறோம். சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒன்று பத்தி கேட்கிறோம். இலக்கியம்னா என்ன? பேசதான் சொல்ல இப்படிதான் சொல்லி பேச. இலக்கியம்னா என்னது? இலக்கியம் படிச்சிருக்கீங்களா? என்ன இலக்கியத்துல என்னெல்லாம் படிச்சோம்? படைப்பு இலக்கியத்தினுடைய முதன்மை முதல் படி அப்படின்னு சொல்றோம்ல, அந்த முதல் படியே என்பது சுதந்திரமா இருப்பதுதான். புரியுது இல்ல? சுதந்திரம்னா என்னன்னு தெரியுது இல்ல? சுதந்திரம்னா என்னது? கேள்வியா கேட்டது வந்தமா பேசணுமா போகணும்னு கிடையாது. கேட்கறது அதானே சுதந்திரம்னா என்னது? சம்பந்தம் இல்லாத விஷயமா சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டோம். கருத்தரங்கு திணிப்ப கூடாது. ஒரு கலந்துரையாடல் தான் கூடாதான். என்னுடைய நாங்க படிச்ச இடத்துல நாங்க கத்துக்கிற ஒரு மெத்தட் அவ்வளவுதான். சுதந்திரம்னா வெளிப்படையா இருக்கு. அப்படிதான் வெளிப்படையா இருக்கு. இவனுக்கு பயந்து இல்லை, அவனுக்கு பயந்து இல்லை அப்படின்னு இல்லாம வெளிப்படையா இருக்குது. அந்த மாதிரி சுதந்திரமா படைப்புடைய முதல் படி, நம்ம படைப்பாளர் முதல் படி என்பது நம்ம கிட்ட சுதந்திரம் ஒண்ணு தேவை. அதனால நம்ம அந்த டாபிக் அதை படிக்கும் பொழுது நம்ம அதுக்கு எதிர்மாறான சிந்தனைகளை எதிர்மாறான வடிவத்துல நம்ம இருக்கக்கூடாது. அதனாலதான் பேசுங்க, ஒரு கலந்துரையாடலாம் அப்படிதான் கேட்கணும். இலக்கியம்னா என்னன்னு கேட்கணும். நிறைய இலக்கியம் படிச்சோம்னா நம்மளுக்கு தொடர்பு கால இலக்கியத்திலிருந்து சங்க இலக்கியத்திலிருந்து இன்னைக்கு வரக்கூடிய எல்லா இலக்கியம் சார்ந்த நவீன இலக்கியம் சார்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடகம் சார்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய திரைப்படம் சார்ந்து எல்லாமே இலக்கியம் தான். எல்லாமே இலக்கியம் தான் பதிவு செய்யுது. இந்த இலக்கியம் இது எல்லாமே எதை பற்றி ரொம்ப சிம்பிளா ரொம்ப எளிமையா மொத்த வரியை எடுத்துக்கணும். அறிவினுடைய உச்சம் என்பது எந்த அளவுக்கு மேக்ஸ போறோம் அதே இடையில பெருசா இருக்கும். கடைசியில வரக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்கும்? சிம்பிள் ஒரே இதுதான் இருக்கும். புரியுது இல்ல? அப்போ அவனுடைய அறிவினுடைய கடைசி கண்டுபிடிப்பு கடைசி இது என்பது அந்த எளிமைப்பட்ட அந்த கடைசி அந்த சிம்பிளிஃபை பண்றதுதான். அப்போ இலக்கியம் என்பது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா மனுஷனுடைய வாழ்க்கையை அது இல்லாம ஏதாச்சும் ஒரு இலக்கியம் ஒரு படைப்பு சொல்லி பார்ப்போம். மனுஷனுடைய வாழ்க்கையை தவிர்த்து அந்த 8 தொகையில் இருக்கக்கூடிய குறுந்தொகை தொடங்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய நாம எழுதக்கூடிய புதுக்கவிதை வரை மனுஷனுடைய சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உணர்வு சார்ந்த ஒரு சிறு கூறு எழுதுவோம். அப்ப மனுஷனுடைய வாழ்க்கையை பற்றி பேசக்கூடியதுதான் என்னது? இலக்கியம். இப்ப படைப்பு இலக்கியம் என்பது யார் சார்ந்ததான் இருக்கக்கூடியது? வாழ்க்கையை சார்ந்ததான் இருக்கும். சரிதாங்களா? அது தவிர்த்து ஒண்ணுமே கிடையாது. சரி, உள்ள போய் இந்த படைப்பு இலக்கியத்துல பெரும்பான்மை ஆதிக்கம் செலுத்தக்கூடியது எதுனா கவிதை இலக்கியம்.
வகுப்புல லாங்குவேஜ் பாடம் தான் எடுப்போம். மாணவர்கள்லாம் அது என்ன இல்லை திரும்ப இல்லை இதான் இருக்குன்னா இதுதான் இருப்பாங்க. இதுவும் வந்து என் வகுப்பு மாதிரி தான் தோணுது. ஒரு கருத்தரங்க எடுத்தோம் அப்படின்னால சில மாணவர் செய்கிற செயலால அப்படி போயிட்டே இருக்கு. இல்லைன்னா அவங்க அட்னன்ஸ் தர உட்காந்து அட்னன்ஸ் போட்டா கலக்கிறான்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் திருந்துவோம். ஆனா சிலதெல்லாம் நம்ம பார்க்கறோம் தெரிஞ்சும் கூட அதான் அறிவு முதிர்ச்சியின்மை, அறிவு வளர்ச்சியின்மை. சரி, இப்போ படைப்புனா கவிதை வந்துட்டோம், சிறுகதை இப்போ நம்ம கவிதையை பற்றி பார்ப்போம். கவிதை எல்லாமே படிச்சிருக்கீங்க தானே? யாரெல்லாம் கவிதை எழுதுவீங்க? ஐயா ஒண்ணே ஒண்ணு இல்லை, அந்த 2 பசங்க இப்படி கொஞ்சம் வந்து உட்கார அவங்க 2 பேர் முன்னாடி வந்து கொஞ்சம் வந்து உட்கார. சரி, மற்றவங்க நல்லா இருக்கு. யாரெல்லாம் கவிதை எழுதுவீங்க? என்ன கவிதை? ஏதாவது அடுத்த கேள்வி கேட்ட போல எழுதுன்னு சொல்லுங்க. யாரெல்லாம் கவிதை எழுதுவீங்க? நம்ம எல்லாருமே எழுதுவோம். பாடத்திட்டத்தில் இருக்குது அந்த நோக்கம் எழுதுல இல்ல இயல்பாவே இயற்கையாவே எழுதக்கூடிய ஒரு தன்மை இல்ல. படைப்பிலேயே எக்ஸாம்ல கட்டாயமாக எழுதணும், கட்டாயமாக எழுதணும்ன்ற திணிப்புல இல்ல, இயற்கையாவே எழுதக்கூடிய. சரி, நான் சொல்ல வேண்டியதான் மனுஷனுடைய அதான் வந்து இலக்கிய தமிழ் இலக்கிய பரப்பல அதிகமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு வடிவம் எதுன்னா அது கவிதையா தான். படைப்பிலை இருந்து அதிகமா ஆதிக்கம் செலுத்தக்கூடியது கவிதை தான். அது மரபு கவிதையாக இருக்கணும் சரிதான், இன்னைக்கு இருக்கக்கூடிய புது கவிதை வடிவங்கள்லாம் சரிதான், நவீன கவிதை வடிவங்கள்லாம் சரிதான். இன்னைக்கு வந்து அதிகமா நிறைய பேரால எழுதக்கூடிய ஒரு வடிவமா வந்து கவிதை. நிறைய கவிதை பற்றை பயிற்சி பற்றை இதெல்லாம் சொல்லுவாங்க, நடத்துவாங்க, எல்லாம் போயிருப்பாங்க. அது ஒண்ணே நம்ம அப்படியே போய் வகுப்புல போய் படிச்சுட்டு இலக்கணம் படிச்சுட்டு நம்ம மரக்கிளைக்கெல்லாம் பெண்பாவை படிச்சுட்டு அந்த யாப்புக்கு அந்த தலைக்கு அடிக்கு அதுக்கேற்ற மாதிரி எழுதணும். கொஞ்சம் விதிமுறை தேவை. புது கவிதை எழுதும் போது அந்த மாதிரியான இலக்கண விதிமுறை அதெல்லாம் தேவையில்லை. எழுதலாம், எழுத நினைச்சா எழுதல. ஆனா நம்ம எழுதக்கூடிய கவிதைகள்லாம் கவிதையா இருக்குதா? அப்படியே மொழி வடிவம் வார்த்தைகளை கொடுத்து மடக்கி மடக்கி போட்டு எழுதிட்டா கவிதையா? கவிதையும் வார்த்தைகளால் தான் ஆனது. அதே மடக்கி போட்டு தான் எழுதப்பட்டிருக்கு. அதுவும் கவிதை தான். அதுவும் கவிதையும் சொல்றோம். இது வந்து கவிதையே இல்லைன்னு சொல்றோம். எந்த அடிப்படையில சொல்றோம்? எந்த அடிப்படையில சொல்றோம்? நம்ம எதுகை மோனை ஏகொண்டு மரபு கவிதையே வேணாம், புது கவிதைக்குள்ளே வரும். இப்ப இருக்கக்கூடிய புது கவிதை பத்தியே பேசுவோம், அதெல்லாம் விட்டுருவோம். புது மரபு கவிதை எல்லாமே வந்து ஒரு செயற்கையை தயாரிக்கிறது ஒரு கூட மாதிரி 19ஆம் நூற்றாண்டுல மாறி போயிடுச்சு. 1800 ஆண்டு காலம் வந்து தமிழ் இலக்கிய வடிவம் வந்து செய்யுள் வடிவத்துல தான் இருக்குது. 19ஆம் நூற்றாண்டு வரை தமிழ் இலக்கியம் செய்யுள் வடிவத்துல தான் இருக்கு. அப்படி 1900 ஆண்டு காலம் இருந்த அந்த செய்யுள் வடிவம் இன்னைக்கு வந்து இல்லாமல் போயிடுச்சு. அப்படி என்னன்னா 19ஆம் நூற்றாண்டுல எல்லாருக்கும் படிக்கக்கூடிய ஒரு சூழல் வருது. 18ஆம் நூற்றாண்டுல இருக்கக்கூடிய கவிதைகள் ஓரளவுக்கு இருக்கு. 19ஆம் நூற்றாண்டுல ஏன் வந்து வேறொரு கவிதை வடிவத்தை தேடி போறாங்கன்னா அந்த கால சூழல் தான். எல்லாருக்கும் படிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. எல்லாரும் படிக்கிறாங்க. படிச்சவங்க எல்லாமே வந்து கவிதை எழுத ஆரம்பிக்கிறாங்க. கவிதை எழுதும் போது அதுல வந்து ஒரு என்ன சொல்றோம், நிதர்சனம் இல்லை. கவிதையில ஒரு புத்துணர்ச்சி இல்லை. கவிதையில வந்து ஒரு ஊக்கம் இல்லை. ஏதோ வடிவம் இருக்கு, ஆனா அதுல என்ன இல்ல, ஒரு உண்மை தன்மை இல்லை. படிச்சவங்க எல்லாம் எழுதலாம்.
அந்த வடிவத்துல எழுதலாம். அப்போ கவிதைக்கான அந்த தன்மையே வந்து மாறி போயிடுச்சு. அப்ப ஏன்னா எல்லாரும் படிக்க, அதுக்கு முன்னாடி வரை எல்லாரும் படிக்கல, குறிப்பிட்டவங்க தான் படிச்சா அதனால எழுதலாம். ஒரு என்ன சொல்றது, புலமை இருக்கிறவங்க தான் அதை எழுதலாம், அந்த தேர்ச்சி இருக்கிறவங்க தான் எழுதலாம். நம்ம எல்லாருமே படிச்சுட்டு நம்ம எழுத்து சொல்லிட்டு எல்லாம் எழுதலாம். 19ஆம் நூற்றாண்டுல தமிழ் நூல் விவகாரத்தவனே ஜானோட ஒரு புத்தகம் இருக்கு. அது போய் பார்த்தீங்கன்னா எவ்வளவு நூல் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வரை கிடையாது 19ஆம் நூற்றாண்டுல ஒரு நூல். ஏன்னா கல்வி பரவலாக்கம், எல்லாம் படிக்கக்கூடிய சூழல், எல்லாம் எழுதலாம், எல்லாமே மரமொழியத்துல எழுதலாம். அப்ப அது வந்து ஒரு கவிதை உயிரோட்டம் இல்லை, கவிதை தன்மை இல்லைன்னு சொல்ற உடனே ஒரு தொய்வு மனம் பண்ணுகிறது. அதனாலதான் பிற மேலாண்டு இலக்கிய வடிவத்துக்குள்ள நம்முடைய தாக்கம் போகுது. நமக்குள்ள ஒரு போதாமை இருக்கு, நமக்குள்ள ஒரு போதாமை இருக்குன்னா பக்கத்துல போய் வாங்கலாம் பார்ப்போம். நம்ம கிட்ட அது இல்லைன்னா வேற போய் வாங்கலாம் பார்ப்போம். அப்படின்னு வந்து ஐரோப்பியர்களாக அவங்க இலக்கிய வடிவத்துக்கு வருது. அப்ப அதை வந்து கையில் எடுத்து புதுசா இருக்கு, இதனுடைய நாட்டம் போயிடுச்சு. இதுல அப்ப மரபு கவிதை தொய்வடைந்ததுக்கு காரணம் என்னன்னா அதை வந்து உயிர் ஓட்ட இல்லை, அதனால போயிடுச்சு. இப்ப நம்ம மரபு கவிதைக்கே அந்த படைப்புல மரபு கவிதை தேவை, புது கவிதைக்கே வரும். இது ஏன் கவிதையா இருக்குன்னு சொல்றேன், இது ஏன் கவிதை இல்லை நமக்குள்ளே தோணுது இல்லை, எந்த அடிப்படையில தோணுது? சத்தமா சொன்னா நல்லா இருக்கும். சரி நங்கியா சரி இருக்கு. அது இல்லாம இருந்துச்சுன்னா இல்ல, இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம். மைய கருத்தை வச்சுதான். சரி கவிதைக்கான சில கூறுகள் சொல்றாங்க. என்ன கூறுகள்? அதெல்லாம் முக்கியமா முதல் படிநிலை என்னன்னா தலைப்பே இருக்கும். நேசிப்பு, நேசம்னா விருப்பம் இருக்கும். கவிதை எழுதுவதற்கான முதல் படிநிலை என்பது விருப்பம் இருக்கும். பாரதிதாசன் சொல்லுவாங்க, அழகின் சிரிப்புன்னு ஒரு கவிதை நூல் இருக்கு. அதுல முதல் கவிதையே வந்து அழகுன்னு இருக்கு. எதெல்லாம் அழகுன்னு சொல்லிக்கிட்டே வருவாரு. காலை இளம் பரிதியிலே அவளை கண்டேன், கடல் பரப்பில் ஒளி குழலில் அவளை, அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா அழகு சொல்றாரு. விரல் பூ கட்டுறாங்கல்ல, பூ கட்டும் போது அந்த பெண்களுடைய விரல் போய் வந்து அது ஒரு அழகுன்னு சொல்லுவார். காலையில வைகரை பொழுதுல வந்து உழவன் வந்து ஏற்க தூக்கும் போறான், தூக்கும் போது அவனுடைய நடை அழகுன்னு சொல்றான். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்லுவான், நசையோடு நோக்கடா எங்கும் உள்ளால் நல்லழகு வசப்பட்டால் துன்பம் இல்லை. என்னது நசை? நசைனா விருப்பம். நம்ம விருப்பத்தோடு ஒண்ணுத்த பார்த்தோம்னா அப்ப விருப்பம் தேவை. அப்ப விருப்பம் தேவை, ஒரு மனம் தேவை. இதுல எல்லாராலும் இது பண்ணிட முடியாது. எவ்வளோ பேர் கவிதை எழுதுறாங்க. கவிதை எழுதும்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கவிதை டக்குன்னு சொல்லுங்க. கவிஞர் பேர் தான் நான் கேட்கிறேன். ஒரு கவிஞர் வைரமுத்து, அந்த நூற்றாண்டு வந்து இந்த நூற்றாண்டு இப்போதைய சிச்சுவேஷன் நம்ம இப்பதான் நம்ம வாழ்க்கை இருக்கு. அதனால இப்ப இருக்கக்கூடிய கவிஞர் சரி குழந்தை சொன்னாங்க, வைரமுத்துன்னு சொன்னாங்க. வைரமுத்து ஞானபீட விருது அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னது ஓகே. சரி, எவ்வளவு பேர் எழுதியிருக்கான். வைரமுத்து சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அவன் பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்கள், ஏதோ ஒரு சில உத்திகள், கவிதைக்கான ஒரு தன்மை வச்சிருக்காங்க. இப்ப விருப்பம் ஒண்ணு இருக்கணும். விருப்பம் ஒண்ணு இருந்துச்சுன்னா எல்லாராலும் வந்து அதை இருக்க முடியாது. பாரதியை நம்ம ஏன் கொண்டாடுறோம்னா பாரதிக்கு விருப்பம் இருந்தது, சமூகத்தின் மீது விருப்பம் இருந்தது, தன் மீது ஒரு விருப்பம் இருந்தது, தன்னை சுத்தி இருக்கக்கூடிய சூழல் மீது ஒரு விருப்பம் இருந்தது. அந்த விருப்பம் தான் பல காலம் கடந்து
பல இன்னைக்கு இப்பொழுதும் கிடையாது, இன்னும் 1000 வருஷம் போனாலும் யார் இருப்பா? பாரதியுடைய கவிதை இருக்கும், பாரதியை பத்தி அவங்க பேசுவாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல பேசி இருப்பாங்க. அப்போ இந்த பாரதியை பத்தி நம்ம பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, அவன் சமூகத்தின் மீதோ இல்ல ஏதோ ஒன்று மீது கொண்ட விருப்பம் தான். புரியுதுல? அந்த விருப்பம் தான் அவன் அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போயிடும். விருப்பத்தோட ஒண்ணுத பாக்குறோம். ஏதோ நம்ம வாழ்க்கையில எவ்வளவு சம்பவம் நடக்குது, முதல்ல விருப்பத்தோடு பார்க்கணும். விருப்பத்தோடு பார்க்கும்போது அது நமக்குள்ள ஏதோ ஒரு உறுத்தல் ஏற்படும். அந்த உறுத்தல் ஏற்படும் போது அது நமக்குள்ள ஏதோ ஒரு சிந்தனையை பார்த்துட்டோம், விரும்பி பார்க்கிறோம், விரும்பி இது பண்றோம். அந்த விருப்பம் வந்து நம்ம மனசுக்குள்ள மூளைக்குள்ள ஏதோ வந்து செயல்படி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதான் சிந்தனைன்னு சொல்றாங்க. சிந்தனை சொல்றாங்க. அந்த சிந்தனைக்கு அடுத்த கட்டம். ஆனால் அது இது பண்ண முடியல, ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ ஒரு வடிவத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறான். அப்ப அந்த சிந்தனைக்கு அடுத்த கட்டம் ஒன்று சொல்றான், கற்பனை கொண்டு கொடுக்குறான். கற்பனை சொல்றோம்ல, கற்பனைனா என்னது? இல்லாத ஒன்று உருவாக்குவது கற்பனை. சரி, காலகாலமாக தமிழ் இலக்கியம் வந்து கற்பனையில மிதமிட்டு போயிருக்கு. கற்பனை தானே, மானே தேனே போட்டு கற்பனை ஓட்டி வர சொல்ற கற்பனை தான். ஏன் கேள்வி? நீங்க சொன்னபடி இல்லாத ஒன்று, அப்படி இல்லாத ஒன்று கற்பனை செய்த ஒரு விஷயத்தை சொல்லுங்க. இல்லாத கற்பனைனா இல்லாத ஒன்று சொல்ல முடியாது சொல்லணும். இது முழுக்க அதாவது இதுவரை இந்த புவியில இந்த உலகத்துல இல்லாத பொருளா இருக்கு, சிலை இருக்கு, ஐஸ்கிரீம் சிலையா, இல்லாத பொருள் அப்படிதானே? கற்பனைனா இல்லாதது தானே. கடவுள் சரிதான். சரிடா ராஜா, சில விஷயம் பேசிக்கலாம். தம்பி சொன்னார், இந்த மாநில வாழ்விட மனுஷ வாழ்விட மிகப்பெரிய ஒரு கற்பனாவாதம் இதுன்னா கடவுள். கடவுளை உருவாக்குறது, அது வந்து கடவுளை உருவாக்கல, கடவுள்னு சொல்றாங்க, கடவுளுடைய வடிவம் சொல்றாங்க. அப்படிதானே? சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய எல்லா உயிரினமும் தெரிஞ்ச உயிரினமே இருக்கும். எறும்பு தெரியுதா? எறும்புக்கான வடிவம் இருக்கு, கொஞ்சம் சின்னதா இருக்கும், பெருசா இருக்கும், பெருசா இருக்கும், ஆனா அந்த வடிவம் இருக்கு. நாயை பார்த்துருக்கோம் தானே, பெருசு சின்ன இனம் நாய் வடிவம். மாடு, குதிரை, கழுதை, பன்னி எல்லாமே பார்த்துருக்கோம். அதாவது அதனுடைய வடிவத்தில் இருக்கா? அந்த மாதிரி இருக்கு. மனுஷனா பார்த்துருக்கோம். அப்போ இந்த உலகத்துல பரிணாம வளர்ச்சியில மிக உயர்ந்த ஒரு உயிரின பரிணாம வளர்ச்சி எது நினைக்கிறோம்? எந்த உயிரினத்தை நினைக்கிறோம்? மனுஷ வடிவம் தானே? அதானப்பா? சரி, எல்லாமே மனுஷ மாதிரி நான் இல்ல, அது இல்ல, ஒண்ணுக்கு மாதிரி ஒண்ணு கிடையாது, எல்லாம் வித்தியாசமா தான் இருக்கு. இந்த உலகத்திலே ஆக சிறந்த ஒரு பொருள்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் நினைக்கிறோம். கடவுளை நினைக்கிறோம் தானே? கடவுளுடைய வடிவமைப்பு இருக்கு. கடவுளுடைய வடிவமைப்பு இருக்கு. கடவுளுடைய வடிவம் அவனை கற்பனை பண்றான். உச்சபட்ச உயர்ந்த உயிரினம் மனுஷன் தான். அது மனுஷனுக்கு எல்லாமே இழிவுன்னு நினைச்சுட்டான். அப்ப இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு அவனுக்கு தெரியல. அப்போ மனுஷ வடிவத்துல கொண்டு வந்துட்டான். மனுஷ வடிவத்துல கொண்டு வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா 4 தலை வைக்கிறான், 3 கை வைக்கிறான், கால் வைக்கிறான், நாக்க பெருசா வைக்கிறான், ஏதோ ஒண்ணு பண்ண. ஆனா மூலம் எது இருக்குல்ல? அப்போ இல்லாதத சொல்றது கற்பனை கிடையாது. புரியுதா? நடப்பு இல்லாதத சொல்றது கற்பனை கிடையாது. இருக்கிறது, புரியுதமா? இருக்கிறதுல என்ன இருக்கணும்? இனோவேஷன் இருக்கணும், புதுமை இருக்கணும்.
புரியுதா? அப்போ ஒன்று விரும்பிட்டான், அந்த விரும்புன ஒண்ணுத வந்து அப்படியே செயலாக்க சிந்தனை பண்றான். சிந்தனை பண்ணது அவனுக்குள்ள ஒரு கற்பனை வடிவத்தை கொண்டு வரான். அந்த கற்பனை வடிவம் என்பது என்ன இருக்கக்கூடியதுதான். அந்த இருக்கிறது என்ன பண்ணலாம், புது உன்னுடைய இனோவேஷன், உன்னுடைய புது கற்பனை. அதுல என்ன ஸ்டிக்கர் ஓட்டலாமா, ஏதோ ஓட்டலாமா, ஏதோ ஓட்டலாம், அப்படி நீ புதுமை ஏற்படும். அதுதான் கற்பனை. அப்ப கற்பனை என்பது இல்லாத ஒண்ணுலாம் கிடையாது. இருக்கிறத புதுமைப்பட தோன்றிக்கக்கூடியதான் எது, புரியுதுங்களா? அப்போ கவிதையுடைய பணிகள்ல வரும்போது சிந்தனைக்கு அப்புறம் வரக்கூடியது என்னது, கற்பனை. கற்பனை என்பது நம்ம புதுசாலாம் கண்டுபிடிச்சு இதெல்லாம் கிடையாது. இருக்கிறதுல சொன்னதுல நாம என்ன புதுசா சொல்றோம். நிறைய கவிதைகள்லாம் எழுதியிருப்பாங்க. சரி, அப்படி அந்த கற்பனை வந்தது பிறகு அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு வடிவம் கொடுக்கணும். இல்ல, வடிவத்தை தான் வந்து மொழின்னு சொல்றோம். இப்போ மொழி வடிவம் கொடுக்கணும் இல்ல, சொல் வடிவம் கொடுக்கணும் இல்ல. அப்போ அந்த சொல் சேர்க்கையை தேர்ந்தெடுக்கும். அதெல்லாம் வரும் பொழுதே வந்து நமக்கு ஒரு வடிவம் உருவாகிடும். நம்ம சங்க இலக்கியத்துல இருந்தா கம்பராமாயணத்துல கம்பரை பத்தி இல்ல, கம்பராமாயணத்தை கருத்தியலை பத்தி எது வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமை செயலத்துக்கு முன்னாடி பெரியார் சிந்தனை எல்லாம் பேசுறதுனால இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமை செயலத்துக்கு முன்னாடி வந்து பெரியார் வந்து 2 புத்தகத்தை இருக்கிறார். கம்பராமாயணத்தை இருக்கிறார். கம்பராமாயணம் என்பது தமிழுக்கு தேவையில்லாததுன்னு சொல்றாரு. என்னது தேவையில்லாததுன்னு சொல்றாரு. ஆனா பாரதி சொல்லுவான், பாரதி வந்து அவனுடைய ஒரு 8 மொழிகள் பாரதிக்கு தெரியும், நல்லா தெரியும். அந்த 8 மொழியில இருக்கக்கூடிய இலக்கியத்தை அவன் நல்லா தெரியும். அந்த இலக்கியத்தில் அவன் வரிசைப்படுத்தலாம். கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவர் போல் பூமிதனில் யாங்கொன்னும் பிறந்ததில்லை. சீனியாரிட்டி பிரகாரம் பார்த்தா வள்ளுவனை சொல்லணும், இளங்கோவை சொல்லணும், அதுக்கப்புறம் யார சொல்லணும், கம்பனை சொல்லணும். உடனே நம்ம பாரதியை வந்து ஒரு இந்துத்துவ பின்புலத்தில் இருக்குது, அதனால வந்து கம்பராமாயணம் வந்து வைணவ மதம் சார்ந்து, அதனால வந்து வைணவ அப்படின்னு கட்டுக்கிறதெல்லாம் தேவையில்லை. பாரதி அப்படி கிடையாது. படிச்சவங்களும் தெரியும். பாரதி மட்டும் அந்த மாதிரி தற்சார்போடு இருந்தால் அவன் வாழ்ந்த காலத்துல அவனை வறுமையை அனுபவிச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கலெக்டர் அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஆங்கிலேய கலெக்டர் கூப்பிட்டு பாரதி பண்ணக்கூடிய நெருக்கடி கலெக்டர் கூப்பிட்டு பாரதி பேசலாம். உனக்கு வந்து சர்பட்டம் கொடுக்குறோம், கலெக்டரா ஒரு மாகாணத்துக்கு கலெக்டரா கொடுக்குறோம். அந்த காலத்து மாகாணத்துக்கு கலெக்டரா வந்து எவ்வளவு வருமானம் இருக்கும், எப்படி வாழ்ந்துக்கலாம், எவ்வளவு ராஜபோக வாழ்க்கையா வாழ்ந்துருக்கலாம். அதெல்லாம் தேவையில்லை. தன்மானத்தோடு வாழ அப்படி இருந்தால் பாரதியை பத்தி வரலாறு இப்படி பேசியிருக்க. வரலாறு பேசணும், அவன் வாழல, அவன் சுதந்திரமா இருக்கணும். அவனுக்கு வறுமை. கடிதம் எழுதுற பாரதியார் கடிதமே, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, காலனா 25 பைசா கேட்டு குலசாமி பாண்டிச்சேரியுடைய குலசாமின்னு சொல்லிட்டு அவருக்கு கடிதம் எழுதுற. ராமசாமி கடிதம் எழுதுற, 25 பைசா படம் நினைச்சிருந்தா வாங்கிக்கலாம்ல. அதனால இணங்கி போய் தற்சார்போடு பாரதி இல்லைன்னு சொல்ல வரேன். அதனால பாரதி முதல்ல கம்பளம் தான். ஏன்னா அவனுடைய காவிய நயம் அப்படி. நான் சொல்றேன்ல, மொழி வடிவம் கொடுக்க சொல்ல, சிந்தனை வரும்போதே மொழி வடிவம் கொடுக்கலாம். அப்படி மொழி வடிவம் கொடுக்கறதுல வந்து ரொம்ப கை தேர்ந்தது வந்து கம்பன். அந்த உணர்வுக்கு ஏற்ற மாதிரி மொழியை தேர்ந்தெடுக்கணும். உணர்வுக்கு ஏற்ற மாதிரி மொழியை தேர்ந்தெடுக்கணும். உணர்வுல சொல்றோம்ல, ஏன் ரொம்ப கோபமா பேசுறாரு, தெரிஞ்சு வச்சு நான் பேசுறேன், எப்படி தெரிஞ்சு உங்களுக்கு? ஏன்னா எழுதிய போட்டிருக்கு. ஏன் கோபமா பேசுறீங்க, ரொம்ப ஜாலியா ரொம்ப சாந்தமா ரொம்ப கோபமே பட மாட்டாரு, எப்படி சொல்றீங்க? உணர்வு தானே, உணர்வு வெளிப்படுது தானே. சரி, அப்போ அந்த உணர்வு மொழியில கொண்டு வரணும். அப்போ நம்ம பார்த்த சிந்தனை என்னது, நம்ம பார்த்த அழைகள் என்னது, நம்ம பார்த்த சிந்தனை என்னது, நம்ம பார்த்த கற்பனை என்னது, அந்த கற்பனைக்கு மொழி வழி கொடுக்கும் போது அது எந்த உணர்வுல இருக்குன்னு பார்க்கணும். அப்ப அந்த உணர்வுக்கு ஏற்ற மாதிரி மொழியை கண்டுபிடி. நம்ம கம்பன் ஏன் மொழியை கம்பன் ஏன் சொல்ல வரோம்னா, உணர்வுக்கு ஏற்ற மாதிரி மொழியை கையாண்ட ஒரே கவிஞர் ராமன் வந்து வனவாசம் போற 14 ஆண்டு கால வனவாசம் போற வடநாட்டுல இருந்து தென்னாட்டுக்கு வந்துட்டான், ராமேஸ்வரம் வந்துட்டான்.
ராமேஸ்வரம் இலங்கையில ரொம்ப பக்கம் அப்பலாம். இப்போ எம்ஜிஆர் காலம் வரை வந்து இலங்கை தமிழ்நாட்டு போக்குவரத்து ரொம்ப சகஜம். அப்போனா ராமாயண காவியமா கற்பனையாலாம் அந்த கட்டம். அப்பெல்லாம் இப்ப எம்ஜிஆர் காலகட்டத்துல இது வரும்போது இப்ப ராமாயண காலத்துல எப்படி இருந்திருப்பான், ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கும். ராவணன் தானே இலங்கையினுடைய மன்னனா இருந்தா. அப்போ அங்கிருந்து ராவனுடைய தங்கச்சி சூப்புலகை வந்து சும்மா தமிழ்நாடு பொழுதுபோக்கா வந்துட்டு போற மாதிரி வந்துட்டு போறா. ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய ராமனை பார்த்தா ராமனுடைய அழகனை மயங்கிட்டா. அழகனை ராமன் எவ்வளவு எடுத்து சொல்றான், கல்யாணம் செய்யறான், இருந்தாலும் வந்து ராமனுடைய அழகனை மயங்கிட்டார். அப்போ ராமனை மயக்கிறதுக்கு சூப்புலகை வரா. ராமனை மயக்கிறதுக்கு சூப்புலகை வராத கம்பர் வந்து கவிதையா எழுதுற. அது உணர்ச்சி, அதை வந்து உணர்ச்சியோடு சொல்ற. ரொம்ப மென்மையான உணர்ச்சி. மயக்கம் என்பது ஒரு காதல் மென்மை சார்ந்து தானே சொல்றாரு. பஞ்சி ஒளி பிஞ்சி ஒளி பல்லவம் மடுங்க செஞ்செழிய கஞ்சலிங்க சீரடிய நாயி அஞ்சொலில மஞ்சையன நஞ்சமன இன்னும் வஞ்சியன நஞ்சமன வஞ்சமகள் வந்தான். இதுல வரக்கூடியது எல்லாமே வந்து இஞ்சி இஞ்சி அப்படிதான் ரொம்ப மென்மையான எழுத்துக்கள் தான் வரும். அதாவது மெல்லின எழுத்துக்கள் தான் வரும். புரியுதுல? அப்போ அந்த காதலை பற்றி சொல்லணும். அவரு கவிதை சிந்தல வந்துருச்சு. இந்த உணர்வை தான் வெளிப்படுத்த போறோம். அந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய மொழியை தேர்ந்தெடுக்கிறார். அப்போ மொழியை தேர்ந்தெடுத்து அதுதான் வடிவமானது. மொழியை தேர்ந்தெடுப்பது என்பது ரொம்ப முக்கியமானது. நம்ம தேர்ந்தெடுத்தாரா? அப்போ அந்த மென்மையான இது வரும்போது மென்மையா தமிழ் இலக்கியத்துல உணர்வுக்கு ஏற்ற மாதிரி மொழியை கையாண்டு கம்பர்கிட்ட வேற யாருமே கிடையாது. அதனாலதான் பாரதி கம்பனை முதல்ல சொல்றோம், மென்மையான சொல்றோம். இப்ப மொழியில என்னது மென்மை வன்மை? நம்ம இலக்கணம் படிச்சிருப்பீங்கல்ல, வல்லினம் வெள்ளினம் இடையில சொன்ன வல்லினம்னா என்னது? எதுக்கு வல்லினம்? வல்லினம் சொல்றோம்ல, மெய்யெழுத்துல சொல்றோம். வல்லினம் சொல்றோம்ல, இடையினம் சொல்றோம்ல. எதனால அந்த பேர் வச்சோம்? கசடரபரை இங்கு கொண்டு இங்கு எதுக்கு வல்லினம் சொல்றோம்? நம்ம வல்லின எழுத்துல போட்டா வல்லினம். என்னுடைய கேள்வி, ஏன் வல்லினம் சொல்லணும், ஏன் அந்த மெல்லினம் சொன்னோம்? நம்ம உச்சரிச்ச கடுமையா இருந்தது. இது ரொம்ப சாப்பிட்ட மாத்திரை இல்ல, மெய்யெழுத்துக்கெல்லாம் மாத்திரை ஒண்ணுதான். உச்சரிப்பு முறை மாறுதில்ல. உச்சரிப்பை வச்சு சொன்னாரா அதெல்லாம் தெரியல. பிறப்பியல் படிச்சிருப்பீங்க தானே. தொல்காப்பியர் மிகப்பெரிய படைப்பாளி. நம்ம கவிஞர்கள் கதையாசிரியர்கள் இல்ல, தொல்காப்பியர் மிகப்பெரிய படைப்பாளியானா அவன் சொன்ன விஷயம் காலுக்கு மனசுல பதியணும். அவன் தான் படைப்பாளி. அது இலக்கணமா இருக்கின்ற கவிதை கதை இதுவானா இருக்கலாம். அப்படியே நம்ம மனசுல உறுத்தி கொண்டிருந்தால் அது நல்லா படைக்க சொல்றோம். தொல்காப்பியர் நல்லா படைக்கும். வல்லினம், வல்லினத்துக்கு மீனிங் என்னது? வன்மையானது, வன்மையான கடினமானது அப்படின்னு. சரி, நம்ம உடம்புலயே ரொம்ப கடினமான பகுதி எது? எதா எது நம்ம உடம்புலயே ரொம்ப கடினமான பகுதி, வலிமையான பகுதி? மாறுன்னு சொல்றோம்ல, நெஞ்சின் மீதி போனோம். அதாவது அவனுடைய வீரத்தை, அவனுடைய வலிமையை காட்ட முடியாது சொல்றோம். கசட தவற, கசட தவற எங்க பிறகு வண்டியில எங்க பிறகுது? அந்த இடத்துல பிறக்கிறதுனால அது வண்டின விஷயம். வண்டியான இடத்துல, கடினமான இடத்துல, உறுதியான இடத்துல பிறக்கிறதுனால வண்டின்னு சொல்லிட்டான். இருக்கிறதுல ரொம்ப சாஃப்ட் மென்மையான உறுப்பு எதுனா மூச்சு. குத்தனா உடனே வந்துடும் சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கிடையாது. அப்ப அந்த மென்மையான இடத்துல மென்மையான சொல்லிட்டாங்க. தொல்காப்பியம் ஏன் படைப்பாளின்னு சொல்றோம்னா, அவனால இடத்துல பிறந்துச்சு, மென்மையான இடத்துல பிறந்துச்சு. ஆனா இந்த இரண்டாவது வந்து ரெண்டுத்துக்கு அது தூக்கலாம் இருக்காது, குறைச்சலாம் இருக்காது. நம்மள மாதிரி இருக்கணும். அவன் சொல்லிட்டான் அது கழுத்து. அவன் அது பேர் வச்ச கழுத்து சொன்னோம்ல, ரெண்டுத்துக்கும் இடையில பிறந்தாலும் இடையில சொல்லிட்டான். அதுதான் தேர்ந்தெடுக்கக்கூடிய வார்த்தை இருக்குல்ல, தேர்ந்தெடுக்கக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தை தான் படைக்கும். புரியுது இல்ல? வல்லினம் வெள்ளினம். நம்ம கம்மனுக்கு போயிட்டு இங்க உட்கார்ந்து சொன்னோம். அப்போ நம்ம எதை சொல்றோமோ, எதை நம்ம மொழி வடிவ காட்சி கொடுக்கிறோமோ
அந்த மொழியை தேர்ந்தெடுக்கிற தன்மை இருக்குல்ல, அதுதான் படை. அப்போ மொழியை தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை. இப்ப மொழியை தேர்ந்தெடுக்கணும், கவிதையை எழுதினோம். அப்படி கவிதையை எழுதும் பொழுது எவ்வளவோ கவிதை படிச்சிருக்கீங்க, சங்க இலக்கியத்துல பார்ப்போமே. இப்போ மொழி வடிவம் கொடுக்கணும். மொழி வடிவம் கொடுக்கறதுல அந்த கருத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த சொல்ற தன்மை ஒண்ணு இருக்குல்ல, அது முழுசா அப்படியே சொல்றதா இல்ல வாசகனுக்கு இடம் கொடுக்கறதா? புரியுது நான் சொல்ல வர புரியுதா? முழுசா சொல்றது என்பது வாசகனுக்கு இடமே கொடுக்கறது கிடையாது. ஒரு சிறந்த படைப்பு எதுன்னு சொல்றோம்னா, படிக்கும் பொழுதே நம்ம எழுதும் போதே கூட யாரு கூட்டி போனோம்னா வாசகனும் கூட கூட்டி போனோம். வாசகனை கூட கூட்டி போகணும். வாசகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வாசகன் தான் நம்ம சங்க இலக்கியம் போது மிக சிறந்த உன்னத இலக்கியம். உலகத்துல உலக மொழிகளில நம்ம சங்க இலக்கியத்துக்கு ஈடானது எதுவுமே கிடையாது. 2381 பாட்டு இருக்கு. அதாவது 1871 அகம் சார்ந்த பாட்டு. யூஜிசி படிச்சிருந்தது 2381 அதெல்லாம். அதான் 2381 1871 72 பாட்டு அகம் சார்ந்தது. பாருங்க, எல்லாம் அகம் சார்ந்தது, காதல் சார்ந்ததுதான். ஒண்ணு உடன்போக்கு சார்ந்ததா இருக்கலாம், ஒண்ணு பிரிவு சார்ந்ததா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு எல்லாம் அகம் சார்ந்ததே இருக்கு. இந்த 1872 பாட்டம் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பே கிடையாது. ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பே கிடையாது. நம்ம நீங்க ஒரு கவிதை என்பது, ஒரு கவிஞர் என்பது, ஒரு கவிதை என்பது வாசகனுக்கு படிக்கிறவனுக்கு அவனுடைய சிந்தனைக்கு, அவனுடைய கற்பனைக்கு, அவன் ஒரு உலகத்துக்கு போய் அவன் ஒரு படைப்பை உருவாக்கணும். அப்படி இருக்கும்போது, அப்படி இருக்கத்தான் ஒரு சிறந்த இது சொல்றாங்க. சிறந்த இலக்கியம் சங்க இலக்கியம் இருக்கு. நிறைய பாட்டு சொல்றாங்க, சொல்லி பாருங்க. சொல்ல வர வேண்டிய விஷயம் முடிச்சு நம்ம லாங்குவேஜ் பசங்க சங்க இலக்கியம் சொல்றாங்க. ஐயா அடுத்து என்ன ஆச்சுன்னு கேட்பான். அடுத்து கல்யாணம் ஆகி எல்லா விஷயத்தையும் சொல்றதா முழுசா சொல்லிட்டு போறதா பாட்டுடைய வேலை. அதுக்கப்புறம் நீ புரிஞ்சுக்கணும், இது நடந்திருக்கோம், இது நடந்திருக்கோம், இது நடந்திருக்கோம். நம்ம தேவகுலத்தை புதுவையில வரக்கூடிய 3வது கோட்டை 2வது கோட்டை தோழி அதாவது தலைவி கூட்டா வரும். தலைவனை பத்தி தோழி தப்பா சொல்றான். அது அவன் கல்யாணம் பண்ணிக்காம வராம ஏமாத்திக்கிட்டே இருக்கிறான், வரைவு மறுக்கிறான், ஏமாத்தி கொண்டே இருக்கிறான். ஏமாத்தி கொண்டே இருக்கும் பொழுது தோழி சொல்றான், அப்போ தலைவன் சிறைபுறமா வந்துட்டான். காதலுடைய உச்ச நிலை. இயற்கை புரட்சி, இடந்தலை பாட்டு, பாண்டவர் கூட்டம், பாண்டியர் கூட்டம், அந்த 17 இது படிச்சிருக்க நம்பி அதை போடல. அதெல்லாம் முடிஞ்சு களவோட கடைசி ஸ்டேஜ். களவு என்பது என்னது? காதல் வாழ்க்கை. கற்பு ஏன் களவுக்கு, காதல் வாழ்க்கை ஏன் களவுக்கு இருந்துச்சான்? திருத்தனமா ரகசியமாக களவுல கடைசி ஸ்டேஜ். எல்லாரும் தெரிஞ்சிச்சு, இன்செக்ட் பண்ணிட்டாங்க, பொண்ணு வேண்டிய வெளியே போல. அதனால வீட்டோடு இருக்கிறா தலைவி. தலைவனுடைய காதல் ரொம்ப அந்யோன்யமான பார்க்காம தலைவன் தலையை பார்க்க வீட்டுக்கு வரான். ஸ்ட்ரெயிட்டா வரல, மறைமுகமா வர. வேலிக்கு அந்த புறமா இருக்கும். வேலிக்கு அந்த புறமா இருந்தா தலைவன் வந்ததை தோழி பார்த்துட்டான். தலைவன் நினைச்சு யாருமே பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. தோழி பார்த்துட்டான். இந்த நேரம் பார்த்து தலைவன் கேட்கற மாதிரி தலைவனை கண்டபடி பேசலாம். அவன் இவனை ஏமாத்திடுவோம், கல்யாணம் பண்ணிக்க வர மாட்டான், அதனாலதான் பொண்ணு பார்க்க வராம இப்படியே ஏமாத்திட்டே இருக்கிறான். வர சொல்லலாம், வாடா பொண்ணு கேட்டு வாடான்னு சொல்ல வரமாட்டான். அப்படி ஏமாத்திட்டே தலைவனை பத்தி இழிவா சொல்றான். தலைவி அவனால ஆத்மார்த்தத்தை அனுபவிச்சிருக்காங்க. உடனே தலைவிக்கு கோவம் வந்துருச்சு. அவன் சொல்றா, தலைவன் கேட்கிற மாதிரி தலைவிக்கு தெரியாத தலைவன் இருக்கிறான்னு சொல்றா. என் தலைவன் என் மேல வச்சிருக்க அன்பு எப்படியாப்பட்டது தெரியுமா? ரொம்ப சங்க இலக்கியத்துல ரொம்ப உச்சமா இருக்கக்கூடிய கவிதைகளுடைய சாதாரண கவிதை. என் மேல வச்சிருக்கூடிய அன்பு எப்படி தெரியுமா? நிலத்தினும் பெரியதேன்னு சொல்றான். இந்த நிலம் பெருசு, எங்கத்தோட எங்கன்னு கிடையாது. அதை விட என் மேல வச்சிருந்த அன்பு அகலத்தை சொன்னான். அப்புறம்
உயரத்தை சொல்லணும், ஆழத்தை சொல்லணும். வானிலும் உயர்ந்தன்று, அதை விட பெருசு, கடலை விட ஆழமானது, ஆலோஷம். அவ்வளவுதான், கவிதை முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் கேட்டானா, பொண்ணு பார்க்க வந்தானா, 2 பேரும் சேர்ந்தாங்களா அப்படின்னா இன்னும் கிடையாது. அது வந்து ஒரு கவிதையுடைய வேலை கிடையாது. ஆனா என்ன அதோட முடிஞ்சிச்சு. அப்ப இதை யாரு கேட்டா? இப்ப நாம வாசகர்கள் நம்ம படிக்கும்போது நம்ம சொன்னாங்க, இதை வந்து யாரு கேட்டா? தலைவன் கேட்டா. தலைவன் மனசு எப்படி இருக்கும்? ஐயோ, அந்த பொண்ணு நம்ம ஏமாத்தம் நினைச்சிருந்தோம், ஆனா அந்த பொண்ணு நம்ம மேல எப்படி வச்சிருக்குது, இவ்வளவு அன்பு நம்ம விட்டு கொடுக்காம பேசுது. அப்ப இதெல்லாம் கேட்டா தலைவனோட மனசு என்ன மாறும்? அப்ப ஒருவா சேருவாங்க அப்படின்னு நம்முடைய கற்பனை ஒண்ணு இல்ல. அப்ப அவன் அதோட நிறுத்திட்டான். அதுதான். அப்ப அதுக்கப்புறம் வாசகனுக்கு இவ்வளவு இடம் கொடுத்ததுல. அப்ப கவிதை என்பது என்னன்னா, நம்ம இப்படி வடிவழி சொல்லி வந்தோம்ல, முடிவடிவு கொடுத்தோம். முடிவடிவு கொடுக்கும் போது என்ன இருக்குன்னா, அதுல வந்து ஒரு எச்சம் இருக்கணும், அதுல வந்து ஒரு விடுபாடு இருக்கணும். அப்படியே எல்லாத்தையும் முழுசா சொல்லிடக்கூடாது. புரியுதுல? இப்ப நம்ம புது கவிதைகளை ஒரு நிறைய கவிதை படிச்சிருக்கோம். ஒரு மீரா இவங்க கவிதை எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து வானம்பாடி இயக்கத்துல வரக்கூடிய புது கவிதை தான். புது கவிதை கவிதை சொல்ற புது கவிதை எல்லாம் ஒண்ணுதானே, இலக்கணம் இல்லாம எழுத்து எல்லாமே ஒண்ணுதானே, அது எழுது புது கவிதை, நவீன கவிதை அப்படிலாம் இருக்கலாம். இப்ப மீரா சொல்ல, மீரா ஒரு கவிதை சொல்லுவார். அவர் என்னன்னா சமுதாய சூழலை பத்தி தான் சொல்றாரு. வாய் நாட்டம், அது ஏறத்தாழ 90% அந்த கவிதையுடைய வடிவம் நீங்க புரிஞ்சுக்கல. வாய் நான் அழுக்கென்று நீர் எடுத்து கொப்பளித்தேன். வாய் அழுக்கா இருக்கு, காத்தடிக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? நீர் எடுத்து கொப்பளித்தேன். கொப்பளித்தேன், வாயும் ஓயவில்லை, அழுக்கும் போகவில்லை. என்னது? அழுக்கும் போகவில்லை. அவன் சொல்றாரு, கடைசி நீரை உற்றுப்பார், அதை வந்து உற்று பார்த்தேன், நீரே அழுக்கு என்று. இது வந்து கவிதை, நீரே அழுக்கு என்று. நல்லா தானே இருக்கு, நல்லா தானே இருக்கு. நம்ம புரியுது இல்ல? சொன்னாரு, அதுக்கு என்ன சொல்லிட்டாரு? முடிவும் சொல்லிட்டாரு, கன்க்ளூஷன் சொல்லிட்டாரா? நம்மளுடைய கவிதையை படிச்சோம்னா, நம்ம படிச்சோம்ல, நம்மளுடைய சிந்தனை டிராவல் எங்க இருக்கு? சிந்தனை பயணம் இந்த கவிதையில எங்க இருக்கு? என்னப்பா? நீரு என்ன சொன்னாருன்னு நீ சொல்றது, நீ வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய உருவகத்தை சொன்னேன். இப்ப நீர் ஏதோ எந்த ஒரு காரணமா இருக்கலாம், சமுதாயமா இருக்கலாம், அரசியல்வாதியா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சொல்லிட்டு அது முடிவு சொல்லிட்டாருல. இந்த சமுதாயத்தை திருத்த முடியல, என்ன காரணம்? அரசியல்வாதம் தான் காரணம். முடிவு போச்சு இல்ல. இப்ப நம்மளுக்கு டிராவல் பண்றதுக்கு, நம்ம சிந்திக்கிறதுக்கு என்ன இடம் இருக்குது? அவரே தொடங்கி அவரே முடிச்சாரா? முடிச்சிட்டாராமா? சரி, பிரமிழ் குரு கவிதை இது எல்லாரும் சாதாரண ஒரு கவிதை, இது கலாப்பிரியான ஒரு கவிதை, காதல் அகம் சார்ந்ததுதான். இது முன்னாடி 2-3 ஸ்டான்ஸ் ஆகலாம் இல்ல, இதுதான் கடைசி. காயங்களோடும் கதறலோடும் ஓடி ஒளியும் ஒரு பன்றியை. நம்ம வந்து அது இழிவானது அதெல்லாம் கிடையாது. கவிதையில, கவிதை மரபுல உயர்வு, அதான் உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய் கழுதலா அதெல்லாம் பண்ண இனிப்பு அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தையும், எல்லா மனுஷன் தான், மன்னனும் மனுஷன் தான், ஆமனும் மனுஷன் தான். 18ஆம் நூற்றாண்டு வரை பள்ளி இலக்கியமோ புறவதி இலக்கியமோ தவிர்த்துட்டு மற்ற இலக்கியங்கள்லாம் மன்னர் கால பெருமையில பேசப்பட்டதுதான். உயர் சமூக பெருமையில, உயர் சமூக வரலாறு பேசப்பட்டதுதான். இப்போ வந்துதான் எல்லார பத்தியும் நம்ம பத்தியான ஒரு இலக்கியம் வந்தது. அதனால பன்றி என்பது யூஸ்ஃபுல்லாதான் இல்ல, அது ஒரு உயிரினம் தான். காயங்களோடும் கதறலோடும் ஓடி ஒளியும் ஒரு பன்றியை தேடி 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 கொத்தும் பசியற்ற காக்கைகள். தேடி தேடி கொத்தும் பசியற்ற காக்கைகள்.
பசி இருந்து கொஞ்ச நாள் அது வந்து உயிரின சுழற்சியில இருக்குல்ல, இது அதை சாப்பிட்டா அது இது சாப்பிட்டா இது சாப்பிட்டா ஓகே, காக்கா பசியா இருக்குது அதுக்கு தேவை புத்திச்சு சொல்லலாம். அதுல கூட ஒரு இது இருக்கும். இது என்னது? பசியற்ற காக்கைகள். பசி என்னது? நம்ம வந்து இதுக்குதான் அப்படின்னு கிடையாது. என்ன வேணாலும் வாசகன் எங்க வேணாலும் போக முடியுதுல்ல, வாசகன் எங்க வேணாலும் போக முடியல. அப்ப கவிதை என்பது இல்ல, கவிதை அந்த சொல் தேர்வு என்பது முடிப்பு என்பது என்னன்னா, நம்ம அப்படியே முடிச்சிட கூடாது. நம்மளுக்கு அடுத்தது என்ன இருக்கிறான்? வாசகன் இருக்கான். டெரிடா, ஃபுட்பால், மேலையாண்டு, கணாயம் இருக்காங்க. அது ஒரு முக்கியமான ஒரு தியரி. உண்மையானதான் இருக்கு. நம்மளுக்கு வந்து பின்னாடி நம்ம ஆளுங்க அதெல்லாம் இருக்கு. நான் ஒரு கவிதை எழுதுறேன், என்னை பத்தி தெரியும். அருள் என்னாருது, அவருடைய பேக்ரவுண்ட் எப்படி, அவருடைய கருத்தியல் சிந்தனை எப்படி, அவர் இப்படிதான் தெரியல, இந்த சித்தாந்தத்தை தான் எழுதுவாரு, இந்த கோட்பாட்டை தான் எழுதுவாரு, அதெல்லாம் தெரியும். என்னுடைய படைப்பை நீங்க படிக்கிறீங்க, கவிதையை சிறுகதை ஒன்று படிக்கிறீங்க. படிக்கும்போது நீ படிக்க சொல்லவே கூட யார் எழுதுவா? படிக்க சொல்ல யார் எழுதுவா? நான் வந்துடுறேன்னா, ஓ ஐயா இப்படிதானா, ஓ இதெல்லாம் கூட பண்ணிருக்கிறாரா, அப்போ நீங்க அதுக்குள்ள யார்தான் பாக்குறீங்க? தெரிஞ்சவங்க கூட வந்துடுறோம்ல, இது வந்து வாசகனுக்கு அவ்வளவு சுவாரஸ்யம் தராதுன்றாங்க. வாசகனுக்கு அவ்வளவு ஆசிரியர் மரணம் அடைந்து விட்டான். அதாவது அந்த படைப்புல நீ உருவாக்கணும். ஆசிரியர் ஒரு படைப்பை படிச்சுட்டு இப்படிதான் அப்படின்னு ட்ரெயின் பண்ணணும். எதன் வழி? ஒரு கவிதையை படிச்சுட்டு ஓ மீரா இப்படி, ஓ பிரம்மையில் வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து நீ சட்டம் கட்டணும். அப்படி உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை தான் வந்து ஒரு ஆக சிறந்த ஒரு நல்ல கவிதை, ஒரு நல்ல படைப்பு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுல்ல? கவிதையின் வழி ஆசிரியரை உருவாக்கணும், கவிதையின் வழி ஆசிரியருடைய பின்புலத்தை உருவாக்கணும், கவிதையின் வழி அவருடைய மொழியின் வழி அவர் கருத்தின் வழி ஒரு ஆசிரியருடைய தகவலை நீங்க இது பண்ணணும். அதுதான் உண்மையானதுன்னு சொல்றாங்க. புரியுதுல்லமா? அப்போ மொழி என்பது நம்ம எல்லாம் இது பண்ணிட்டு மொழி வடிவம் கொடுக்கும் போது அதை யாரையும் கொண்டு வந்து சேர்க்கலாம், யாருக்கு இடம் கொடுக்கணும்? முக்கியமா படிக்கிறவங்களுக்கு, வாசகனுக்கு. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம இதெல்லாம் பின்பற்றி எழுத முடியுமானா நிச்சயமா முடியாது. இதெல்லாம் இருக்கு, நம்ம கவிதை கொடுக்க முடியுமா? கண்டிப்பா என்ன தேவைன்னா மிகப்பெரிய ஒரு பயிற்சி தேவை, தொடர் வாசிப்பு தேவை, தொடர் பழக்கம் தேவை. வைரமுத்தினுடைய முதல் தொகுப்பு இது. நீ ஞானப்பீடம் இது வாங்கியிருக்கிற வைரமுத்தினுடைய முதல் தொகுப்பு இது. வைகர வடிவம் எப்படியானது? அந்த கவிதையுடைய வடிவம் எப்படியானது? மரபு கவிதை வடிவம் தான். அந்த மரபு கவிதை வடிவத்துக்குள்ள உள்ள போனீங்கன்னா புவியரசனுடைய தாக்கம், கவிஞர் புவியரசன் சொல்றோம்ல, கவிஞர் புவியரசனுடைய தாக்கம் வந்து அந்த வைகரை மேகங்கள்ல அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க. படிச்சா தெரியும். ஏன்னா அது முதல் தொகுப்பு. நல்லா படிக்கிறாரு, நம்ம தொடர்ச்சியா படிக்கணும்னு வச்சுக்கணும், தொடர்ச்சியா வாசிக்கணும். வாசிச்ச உடனே நமக்கு தெரியும், என்னடா இந்த ஆள் இதை போய் எழுதினா நம்மளுக்கு இதை விட சில கருத்துலாம் இருக்கு, நம்ம எழுதலாமே தோணும். இதை போய் கவிதையாக்கி இருக்கலாம், நம்மளுக்கு இதை விட அனுபவம் இருக்கு, இதை எழுதலாம் தோணும். அப்படி எழுதலாம் தோணும் போது நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்ல, அவங்களுடைய மொழி நடைதான் அப்படியே வரும். யாரு? அவங்களுடைய மொழி நடைதான் அப்படியே வரும். ஏன்னா நம்ம அவங்களதானே தேடி போய் படிச்சோம், அவங்களதானே பின்தொடர்ந்தோம், அவங்களதானே ஆசான வச்சுக்கிறோம். அப்போ அவங்களுடைய மொழி நடை, அவங்களுடைய வார்த்தை, அவங்களுடைய ஸ்ரீ எல்லாம் அப்படியே வரும். அதை எழுதி முடிச்சுட்டு நம்ம படிக்க சொல்ல, ஐயோ இது நம்மளுக்கு இல்லையே, அவங்க படிக்கிற மாதிரி சொல்லணும். அடுத்து எழுதும் போதுதான் அதுக்கு அடுத்து எழுதும் போதுதான் நமக்கான ஒரு தனித்தன்மை. அப்போ வைரமுத்துடைய ஃபர்ஸ்ட் வைகர வேகம் புவியரசுடைய தாக்கம் இருக்கு, புவியரசுடைய மாடல் இருக்கு, புவியரசு தான் அந்த கவிதை தான் எடுத்து போட்டா அப்படிலாம் சொல்லும் பொழுது, ஆனால் இன்னைக்கு எழுதும் போது வேற தனி அடையாளம் இருக்குல்ல, புரியுதுல்ல? நம்ம எல்லாமே கிராமப்புறத்துல வந்தவங்க, நீங்க எல்லாமே விவசாய குடும்பத்துல வந்தவங்களா தான் இருக்கும். நீங்க விவசாயம்னா மாடு கட்டி ஏர் ஓட்டுற பழக்கமே இல்லை, எல்லாம் டிராக்டர் எல்லாம் நோக்கிருப்போம். நம்ம ஏர் கட்டி விடுவோம், முதல் மாட்டை வந்து ஏர் கட்டி விடணும். அது எடுத்த உடனே கரம்பேல போய் ஓட்ட முடியாது.
கலப்பு குடிச்சு வரலனாலும் சரிதானே தெரியல. எடுத்த உடனே கலப்பு கையில மாட்டோம். கலப்பு கையில என்ன பதப்படுத்தப்படாத நிலம். அப்ப முதல் ஏறி யூஸ் பண்ணும்போது நல்ல சேர்த்தல இருக்கும்போது பின் ஏறதான் விட்டுவாங்க. அதோட அப்படியே கலப்பை வந்து விட மாட்டாங்க. ஏற்கனவே முன் மாடு போகுது இல்ல, அந்த மாடு போன உழவுலையே தான் விட்டு போவாங்க. ஏன்னா வழித்தாங்க போயிட்ட போச்சு அதுலயே தான் விட்டு போவாங்க. ஒரு 4 சுத்து கொண்டு பக்கத்துல லைட்டா விடுவாங்க. அது பழகிட்ட பிறகு பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாத கரம்புல விட்டா கூட அது எட்டு போவாங்க. இளம் மாடு புது சிந்தனை அப்படியே பீரிட்டு போவோம். அப்படியே கரம்பெல்லாம் பழந்து தள்ளிட்டு போவோம். புரியுதுல்ல? சாதாரண அதுக்கு அப்படி இருக்கும்போது நமக்கும் தொடக்கத்துல அந்த பழக்கம் தான் வரும். அப்போ வாசிப்பு நமக்கு முக்கியம். இப்போ வாசிப்பு முக்கியம் வரும்போது அவங்களுடைய பழக்கம் வரும்போது இயல்பு. அதுக்கு அடுத்து 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 பயிற்சி வரும்போது தான் நமக்குள்ள ஒரு தன்மை. புரியுதுல்ல? அப்போ கவிதை அப்படி எழுதினவங்க என்னன்னா தன் அனுபவம் சார்ந்த கவிதைகள் தான் ரொம்ப நல்லா நம்ம தம் உணர்வு சார்ந்து நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு அதை அப்படியே எழுதணும். அதுல ஒரு வழியே இருக்கு. ஒரு நாங்க படிக்கிற காலத்துல நிறைய விமர்சன கூட்டம் போவோம். விமர்சன கூட்டத்துல அப்படியே அடிச்சுப்பாங்க. அது என்னன்னா அப்ப நான் படிக்கிற காலத்துல அப்பதான் வந்து ஒரு சிந்தனை தலித்தியம் சிந்தனை சொல்லிட்டு அப்பதான் புதுசா வரும் தமிழ் இலக்கியத்துக்குள்ள, தமிழ் உலகத்துக்குள்ள. அப்ப வந்து யாருன்னா அது அவங்கதான் எழுதணும். மற்றவங்க சித்தராமசாமி வந்து ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்தவர், பிராமண உயர் சமூகத்தை சார்ந்தவர். அவர் வந்து அந்த தலித்திய சிந்தனை பத்தி எல்லாம் எழுதியிருக்காரு. அவருக்கு எப்படி அதை பத்தி தெரியும், அவர் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. புரியுதுல்ல? அப்போ அவங்க வழி சுமந்தவங்களுக்கு தானே தெரியும். சமுதாயத்துல ஒடுக்கப்பட்டவனுக்கு தானே வந்து ஒடுக்கப்பட்டவனுடைய வழி தெரியும். ஒடுக்கப்பட்டவனை பத்தி வழியை சொன்னாரு, அதுல உண்மை இருக்குமா? புரியுதுல்ல? அப்போ தன்னுடைய உணர்வு சார்ந்து தான் எழுதும் போதுதான் இருக்கும். இப்ப சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா தலைவி கூட்டு கவிதைகள் பெண் கவிஞர் பாடணும் இருக்காங்க. தலைவி கூட தலைவனுடைய பெண்ணுடைய மனநிலை. தலைவி கூட்டு கவிதைகள் ஆண் கவிஞர்கள் பாடுறாங்க. வரலாறு ஒரு கவிதை பாடுற கவிதை காதலுடைய வழி இருக்கிறதுலயே ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டும், சந்தோஷப்படுறது காதல் தான். ரொம்ப துயரத்தை சோகத்தை துன்பத்தை கொடுக்கக்கூடியதான் காதல் தான். பாரதி தான் அதை காட்சிப்படுத்திருக்கோம். சொல்லுவோம்ல, என்னவோ மனசு படபடன்னு இருக்குது, பேச போனா ஒரு மாதிரி இருக்கு, என்னவோ உயிர் வர மாதிரி இருக்குது, உள்ளுக்குள்ள நடக்கிற சொல்றோம்ல இப்படி இருக்குது, அப்படி என்னவோ பண்ணுது அதெல்லாம் சொல்றோம்ல. அது மொழி வடிவமா சொல்லணும், காட்சிப்படுத்தணும்ல. கவிதை என்பது அந்த உணர்வை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். பாரதி சொல்றாங்க, அந்த அந்த காதல் வரக்கூடிய அவஸ்தை அவனுக்கு இருந்திருக்கு. எப்படி குடிக்குது தெரியுமா? மனசு அப்படியே படபடன்னு அடிச்சுன்னு சொல்றோம்ல, அது எப்படி அப்படியே உயிர் போற மாதிரி இருக்குதுன்னு சொல்றோம்ல. என்னடா சும்மா கரை சுத்துற உயிர் போற, எங்க உயிர் போகுது, அது அனுபவிச்சுன்னு தான் தெரியும். சொல்றேன், பாரதி அதை காட்சிப்படுத்துறாங்க. தூண்டில் குடிவினை போல் வெளியே சுடர் விளக்கினை போல் நீண்ட பொழுதாக நெஞ்சம் துடி துடித்ததடி. தூண்டில் குழலாம் மீன் குடிச்சிருக்கோம்ல, நாக்கு குச்சி நான் மண் குழுலான நாக்கு பேச தூண்டில பேச்சோட நாக்கு குச்சி எடுத்து போறோம்ல, செத்து போன குச்சியை குத்துறோம். உயிராட இருக்கக்கூடிய மண்புழு எடுத்து நறுக்குன்னு தூண்டில குத்தும் போது அது துடிக்குது இல்ல, பாத்திரங்கள துடிக்குது இல்ல, ஜாலியா அப்படியே எதுக்காக துடிக்குது, எதை நோக்கி துடிக்குது, எதை நோக்கி துடிக்குது? சாவதான் போது மரணத்தை நோக்கி துடிக்குது. தூண்டில முழு துடிக்குது இல்ல, அது எதை நோக்கியான துடிப்பது? மரணத்தை நோக்கி துடிக்கும். சொல்றான், காதல்ல அகப்பட்டு மனசு துடிக்குது படபடக்குன்னு சொல்றோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? எப்படி அது துடிக்குதோ கண்டிப்பா செத்துதான் போக போகுது. அந்த மாதிரியான துடிப்புன்னு சொல்றோம், காட்சி போடும். சரி, இப்போ மொழியில வந்து தன் உணர்வு சார்ந்தது பிற உணர்வு சார்ந்தது சொல்றோம்ல, அது வந்து எது ஆக சார்ந்தது? உண்மையாலுமே தன் கருத்தை தன் அனுபவத்தை தன் உணர்வை சொல்றது சிறந்தது. அதை சொல்றதுக்கு நம்ம நேரம் இல்லை. ஏன் சமுதாயத்தை பத்தி பேசக்கூடாதுன்னா எல்லாரும் அவங்களை பத்தி பேசிட்டா சமுதாயம் எது? நம்ம தானே. புரியுதாமா? அவங்க அனுபவத்தை பேசிட்டா அப்புறம் வெளியே ஒண்ணும் கிடையாது தானே. சரி, இதை சொல்லிட்டு அந்த கட்டத்துக்கு போயிருந்தேன். சங்க இலக்கியம் சொல்றேன், ஒரு ஆண் பெண்ணுடைய கலை கூட்டா சொல்றான். வரலாறு சொல்றேன்,
காதல்ல அந்த காதல் வலியை தான் சொல்றாரு. ரொம்ப காதல் அந்த நோய் வந்து வலி நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஓமை மட்டும் தான். வந்து ஒரு பாறை மேல வந்து கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணை குணங்கள் போல. கையில் இல்ல, வாயே இல்ல, கையில் ஊமன் வாயே இல்ல, சத்தமும் வராது, என்ன மட்டும் இருக்கு, கண்ணு மட்டும் பாதம் மட்டும் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றான், கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணை குணங்கள் போல. நல்ல ஒரு கர்ப்பமான பாறையில வெண்ணெயை வச்சிட்டாங்க. வெண்ணெயை, இந்த வெண்ணெய் என்பது காதல், புரியுதுங்களா? புரியணும். இது வச்ச வெண்ணெயை வச்சிட்டாங்க. வெப்பமான பாறையில வெண்ணெயை வச்சோட என்ன பண்ணணும்? உருவம் இல்ல, அதே மெல்டாயிடும்ல உருகும் போது. கை இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஐயோ வெண்ணெய் போதேன்னு சொல்லிட்டு அள்ளிக்கலாம். இல்ல வாய் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஐயோ போதுல யாரும் சொல்லி கூட கூ பண்ணலாம். ஆனா ரெண்டுமே இல்ல, கண்ணுல காத்த அது போறத என்னதான் பண்ணிட்டு இருக்க முடியும்? காதலால வரக்கூடிய ஒரு பெண், புரிஞ்சுங்க, ஒரு பெண் காதலால வரக்கூடிய அந்த அவஸ்தையை வரலாறு சொல்றாரு. அவருடைய உணர்வு, ஒரு பெண்ணுடைய உணர்வு, அந்த மாதிரி பெண்கள் வந்து உணர்வை சொல்ல முடியாம இருக்கிறாங்க. புரியுதா? இது ஒரு ஓமை சொல்றாரு. யாரு? ஒரு ஆண் ஒரு பெண்ணினுடைய உணர்வு சொல்றாரு. ஓ வெள்ளி வித்யா அப்படியா இவங்களா ஒரு 19 பேரோ 21 பேரோ இருக்காங்க. அதுல ஒரு அம்மா வந்து தன்னுடைய உணர்வை சொல்றாங்க. பெண் வந்து தன்னுடைய உணர்வு சொல்றாங்க. எனக்கும் காதல் நோய் இருக்குது, அந்த அந்த என்ன சொல்றது, அந்த அனுபவம் இருக்கு, காதல் இருக்கு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? நீங்க எப்படி பெண்ணிய கவிஞர்கள் இருக்கிறாங்களோ அவங்களே வந்து தொடர்கால பெண்ணிய, இந்த பெண்ணிய கவிஞர்களோட அப்பவே காலம் வரையறுக்க முடியல. 3000 ஆண்டுகள் 2000 3000 சொன்னா அதுக்கு மேற்படும். அந்த காலத்திலேயே மிகப்பெரிய ஒரு பெண்ணிஸ்டாக இருக்காங்க. யார்? தன்னுடைய காதல் கன்றும் உண்ணாது கலத்தினும் படாது, நல்லான் நீமா நிலத்திற்கு எனக்கும் ஆகாது என்னைக்கு உதவார் சொல்றாங்க. என்ன சொல்றாருன்னா, வலி இருக்கு, காதல ஒண்ணுன்னா ஒரு முதிர் கட்டி பேசுற மாதிரி அழகு. இந்த உணர்வு எப்படி இருக்குது உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். நான் வந்து அதை விளக்கணும் இல்ல, புரிஞ்சுக்க என்ன புரிஞ்சுக்க முடியும் நினைக்கிறவங்கள, புரியுது இல்ல? என் அழகு இருக்கு, அது என்னால பயன்படுத்திக்க முடியல, மற்றவங்களும் பயன்படுத்திக்க மாட்டாங்க. அவங்க ஏக்கம் இருக்குல்ல, இதுல இருக்கக்கூடிய ஆழை எப்படி, அதுல இருக்கக்கூடிய ஆழை சங்க கவிதைகள் தான். ஒரு ஆண் ஒரு பெண் உணர்வை சொல்லும் போது எப்படி எந்த அழுத்தம் இருக்கு, ஒரு பெண் தன்னுடைய உணர்வை சொல்லும் போது எந்த அழுத்தம் இருக்கு, புரியுது இல்ல? அப்போ தன் உணர்வு சார்ந்த விஷயங்களை பேசும்போது கவிதை என்பது எல்லா காலத்துக்கும் புரிந்து கொள்ளும். சமுதாயத்தை பத்தி பேசுவாங்க, செல்வ கவிதை சொல்லிட்டு நம்ம கதை கொண்டு வரணும். சும்மா 2 இது போயிடும். செல்வ சொல்றாரு, இந்த பூமியை புரட்டி விடக்கூடிய நெம்புவோர் கவிதை உங்களில் யார் எழுதப் போகிறீர்கள்? இந்த பூமியை புரட்டி விடக்கூடிய நெம்புவோர் கவிதையை உங்களில், இவர் எழுத மாட்டார், இவர் பண்ண மாட்டார், தலைமை அதிகாரம், உங்களில் யார் எழுதப் போகிறீர்கள்? இதுவும் கவிதை தான். இதுவும் கவிதை தான். இது வந்து தான் சம்பந்தப்படாம தன் புறவெளியை சார்ந்து எழுதக்கூடிய இதுவும் கவிதை தான். ஒரு ஆனந்த்னு ஒரு கவிஞர், அவர் ஒரு கவிதை எழுதியிருக்காரு. ஜன்னல் கம்பிகளுக்கு வெளியே பறந்து கொண்டிருந்த பறவை, இது ஒன்று ஆலோசிக்கலாம். கவிதை என்பது அவங்க தானே. ஜன்னல் கம்பிகளுக்கு வெளியே பறந்து கொண்டிருந்த பறவை சற்றைக்கு முன்வரை பறந்து கொண்டிருந்தது. ஜன்னல் அதாவது முன்னாடி என்ன பண்ணார், பார்த்துட்டு இருந்தது. ஆனா இப்ப என்ன இல்ல, என்ன இது வந்து தமிழ்ல மிகப்பெரிய ஒரு இருத்தலியல் எக்ஸ்டென்சிவிசம் சொல்றாங்கல்ல, இருத்தலியல் கொள்கை கவிதைன்னு சொல்றாங்க. நமக்கு இதெல்லாம் மொழி புரியல, உடனே புரியல அப்படிலாம் கிடையாது. நீங்க படிச்சு பாருங்க, 2 முறை படிச்சு பாருங்க, 3 முறை படிச்சு பாருங்க, அதுக்குள்ள இருக்கக்கூடிய நுட்பம் தெரியும். புரியலாம்? கவிதை என்பது உணர்வு சார்ந்து இருக்கும்.
இதெல்லாம் நம்ம சொன்னோம்ல, படிகளை சொன்னோம்ல, அப்படி மொழி வயப்படுத்தும் போது அந்த மொழியை வந்து யாருக்கிட்ட விட்டுணும், வாசகன் கிட்ட விட்டுணும். நம்மளே முழுசா நானே எல்லாத்தையும் சொல்லிட்டு போவேன் சொல்லக்கூடாது. அப்படியே முடிச்சிடணும். சங்க கவிதை சொன்னோம்ல, மத்த கவிதை சொல்லணும்ல, இதுதான் இல்ல. நீங்க எழுதுங்க, நீங்க படிக்கும் போது உங்களுக்கான ஒரு தோரணை வந்துடும், உங்களுக்கான ஒரு துணி வந்துடும். அப்போ படைப்பில் இருக்கக்கூடிய உச்சாரம் என்னன்னா, முதல்ல வாசி 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 தொடர்ச்சியா வாசிப்பு மட்டுமே தான் ஒரு ஆக சிறந்த படைப்பு. இதேதான் கதைக்கும் இதே தன்மை தான். புரியுதுங்களா? கதைக்கும் இதே தன்மை. கதைன்னு வரும்போது புதுமுகித்தன் கதைகளோ, ஜெயகாந்தன் கதைகளோ, இல்ல ஜெயமோகன் கதைகளோ படிக்கல. ரொம்ப நான் இதை விட ஒரு நவீன கதைகள்லாம் வரும். இதெல்லாம் வந்து அடிப்படையில புதுமை சிந்தனையோடு இருக்கு. புதுமுகித்தன் சாப விமர்சன கதை படிச்சிருக்கீங்களா? அகலிகை கதை படிச்சிருக்கீங்களா? அகலிகை கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரு அகலிகை? யாரு இந்த காலத்துல யாரும் பேரே வச்சுக்கல, எனக்கு தெரியல. யார் அகலிகை? நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரியும். ஏன் அந்த தயக்கம் கேட்கிறேன்? படைப்புடைய முதல் வந்து தயக்கத்தை நீக்கு. பிரியா தயக்கம் சுதந்திரம். அப்பதான் வந்து நம்ம கிட்ட படைப்பு வரும். அந்த ஃப்ரீனஸ் தேவை. ஏன் பேசுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சரி, ஒரு சாதாரண சொல்ற சாப விமர்சன கதையே புதுமுகித்தன் வந்து ரீட் வைக்கலாம். ராமாயணத்துல வரக்கூடிய கதை தான். அழகா ராமாயணம் தெரிஞ்ச ராமாயண கருத்துக்களை தான் சொல்லி கொடுவார். கடைசியில சாப விமோசனம் விஸ்வாமித்திரன் வந்து அகலியை வந்து சாப கொடுவார். மிகப்பெரிய பேரழகி நம்ம சொல்ற தேவலோக 9 பெண்கள் இப்ப சொன்ன அதை விட பேரழகி மன்மதன் யாருன்னா இந்திரன். அது அங்க இது கொடுத்தார். இந்திரன் வந்து அவனுக்கு அந்த பேரழகியெல்லாம் யாரு கட்டுப்பட்டு இந்திரனுக்கு கட்டுப்படும். இந்த இந்திரனுக்கு பயப்படாது எதுவுமே கிடையாது. ஆனா இந்த ஒரு பெண்ணு மட்டும் இந்திரனுக்கு பயப்படாது. அவன் எவ்வளவு சமப்படணும் இல்லை. கடைசியா அவன் சவால் விட்டான், என்னைக்காதான் நீ எனக்கு தானே. அப்ப சவால் விட்டுறான். பெண் நினைச்சா நான் உங்களுக்கு சிக்கவே மாட்டேன், நான் ஒரு கிழவன ஒரு முனிவனோட கல்யாணம் பண்ணிக்கணும் கூட யாரும் பண்ணிக்க மாட்டேன், ஒன்றை பண்ணிக்க மாட்டேன், இத்தனை படிக்க சத்தம்னா. அதே மாதிரி தவத்துல சிறந்து இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரனை கல்யாணம் பண்ணிக்கணும். அவருடைய தொழில் என்னது? தவம் செய்யுது, போறது வரது. கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓகே, அப்படியே பெண்ணை விட்டாரு. அந்த தொழிலே செஞ்சுட்டு இருக்காரு. ஒன்று அடையணும்னா அதுக்கான பிளான் முக்கியம். இந்திரன் வந்து நல்லா பிளான் பண்ணான் அவளை அடையறதுக்கான வெளியடை. எல்லா நேரத்தை பார்த்தா விஸ்வாமித்திரன் கரெக்டா 4 மணிக்கு எழுந்திருக்கு, இல்ல 3 மணிக்கு எழுந்திருக்கு, ஆத்துல குடிக்கிறது போறது வரது எல்லாம் அந்த டைம் எல்லாம் பார்த்தான். இந்திரன் வந்து சேவலா மாறி பொருள் கொடுத்து 12 மணிக்கெல்லாமே பொருள் கொடுத்து அந்த ஆளு போலீஸ் அதை கேட்டவொடனே ஏன் எங்க போயிடுவான். அதை அப்படியே ரொட்டேஷனா அந்த சத்தம் கேட்டுச்சு. ஆத்துக்கு போய் குடிக்கணும். ஆத்துக்கு போனா வந்து அவர் தினமும் குடிக்கிறான்னு பழகி போயிருக்கு. இந்த டைம் போனா ஆத்துல சலசலப்பு, 12 மணிக்கு போனா ஆத்துல சலசலப்பு இல்லை. இப்போ வந்து அன்டைம்ல வந்துட்டோம். அப்ப என்னவோ நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆத்துல இருந்து விஸ்வாமித்திரன் எங்க வராரு, வேகமா என்னவோ சரி இந்த டைம்ல குடிக்கிட்டு வீட்டுக்கு வராரு. 12 மணி. இந்திரன் வந்து வேறொரு குருல போய் அகலிகை கிட்ட காலம் சேர்ந்துட்டான். அகலிகை புருஷன் தானே, சேர்ந்துட்டான். இப்போ விஸ்வாமித்திரன் அங்கிருந்து வந்த உடனே பாக்குறா 2 பேரும் இந்த குளத்தை பார்த்தாரு. இந்திரன் தப்பிச்சு, ஆண்கள் எப்படியே வந்து தப்பிச்சு விடுறோம், ஆண்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, காலங்காலம் அப்படித்தானே. அதே மாதிரி இந்திரன் ஓடிட்டான். மாற்றம் யாருன்னா அகலியை மாற்று. விஸ்வாமித்திரன் சொல்றாரு சாபம் விடுவார். இது வந்து புராணத்துல வரக்கூடிய புதுமுகித்தன் நீங்க தான் சொல்ற. அழகா இந்த கதையை சொல்லிட்டு வந்தார். புதுமுகித்தன் நீங்க தான் சொல்றாரு. சொல்றோம்ல, நம்ம ஏற்கனவே கவிதைக்கு சொன்ன அந்த புதுமை தான். மரபுல கற்பனைன்னு சொல்றோம்ல, இருக்கிறதுதான். இருக்கிறதுல என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம புதுமை ஏற்பட்டதுதான் கற்பனை சொன்னோம். இந்த ஆள் சொல்றான், புதுமுகித்தன் சொல்றான் சாபம் விட்டனா மகாபாரத ராமாயணத்துல சாபம் வாங்கிக்கணும். அகலிகை நல்லா போயிட்டா. அவன் சாபம் விடும் போது விஸ்வாமித்திரனை பத்தி இவன் திருப்பி கேட்கா, என்ன என் மேல என்ன தப்பு இருக்கு, எனக்கு என்னது
அகலிக்கிறேன். என் மேல என்ன தப்பு இருக்குது, என்னைய சாபம் யார் கேட்கிறா? புதுமைப்பித்தன். அவன் நீ இருந்த போல தெரியாத, அதனால என்ன உனக்கு தெரியாதான்னு சொல்றான். அதுக்காக தான் சொல்றேன். புருஷன் நினைச்சு நீ நினைச்ச உன்ன புருஷனுக்கும் வேற ஆளுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதான்னு கேட்கலாம். என்னது இந்த உரையாடல் தான் புதுமைப்பித்தன். புருஷனுக்கும் வேற ஆளுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அவன் சொல்றா அது அகலி, இதான் புதுமைப்பித்தன், இதான் புதுமை. எல்லாமே கதையை பேச புரிஞ்சுக்க. பழக்கம் ஏற்கனவே உன்னுடைய ஸ்பரிசம் இருந்திருந்தால், நம்பர் படி சொல்ல கண் தெரியாம இருந்தார். ஏறத்தாழ ஒரு 15-16 வருஷம் கழிச்சுட்டு சந்திக்கிறோம். 3 வருஷம் 5 வருஷம் தான் படிச்சோம். 15 வருஷம் கழிச்சு சந்திக்கிறோம். பேச்சுலாம் இல்ல, போய் தொட்டேன், ஏதாவது போல பிடிச்ச தொட்டதுதான் பேர் சொல்றாரு. ஏடா புரியுது இல்ல? தொடும் போதே யாரு நம்ம கண்ணு தெரியல, தொடும் போது அந்த ஸ்பரிசத்தை வச்சு யாரும் சொல்றாருல்ல, சொல்றா யாரும் தெரியுது, எனக்கு என்ன தெரியுது. முன்ன பின்ன நீ என்ன தொட்டு இருந்தால் உன்னுடைய ஸ்பரிசம் வேறொருத்தருடைய ஸ்பரிசம் தெரிஞ்சிருக்கும். நீ இது பண்றேன்னு சொல்லிட்டு ஆசைக்கு நான் என்ன கிடையாது. அப்ப யார் மேல தப்பு? யார் மேல தப்பு? உன் மேல தப்பு. சாபம் எனக்கு கிடையாது. அப்ப இதுதான் சாப விமோசனம் என்பது. இந்த கதையை தான் சொல்லிட்டு சொல்றாருல்ல. அப்போ இந்த மாதிரியான புதுமைகள் எதுவுமே நம்ம புதுசாலாம் உருவாக்கிட முடியாதுமா. இருக்கிற விஷயத்துல என்ன பண்ணணும், சில கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி சிறு சிந்தனைகளை, நம்மளுடைய சிந்தனைகளை பிரிக்கணும். ஏற்கனவே இருக்கிறத ஏஐல போட்டு மாற்றி விட்டா பண்ணி கொடுக்க இருக்கிறத நம்ம ஒரு புள்ளி சிந்திக்கணும். ஒரு வரி, அதுதான் அந்த கற்பனை தான். அந்த கற்பனை தான் என்னது படைப்பை வேறுபடுத்திருக்கான். கற்பனை பத்தி எதுன்னு சொல்லியிருக்கான், புதுமைன்னு சொல்லிருக்கோம்ல. அந்த புதுமை தான் மற்ற படைப்புகள் நம்மளுடைய படைப்பை வேறுபடுத்திருக்காங்க. சரி, ஏதோ சில விஷயங்கள் நம்ம பகிர்ந்து கொண்டோம். அது நல்லா இருந்ததா இல்லையா இருந்தது உங்களுடைய மனக்கருத்து இருக்கும். சரி, இந்த விஷயத்தை ஏற்பாடு செய்திருந்த அன்பு நண்பர் இளவல் தமிழ்துறை தலைவர் ஐயா ஜெயலா அவர்களுக்கும், ரொம்ப அருமையா கேட்ட நல்ல கூட சீரிய சிந்தனைகளை பகிர்ந்து கொண்ட அன்பு மாணவர்களுக்கும் மற்றும் உங்கள் நண்பர் தம்பி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். படைப்புக்கு முக்கியமானது உணர்ச்சி, நேரடி உணர்ச்சி, கண் உணர்ச்சி. இரண்டாவது கற்பனை. அது ஒரு புதுமையாக சொல்றது. படைப்பு எப்ப வெற்றி அடையும்னா புதுமை. இந்த விஷயத்த ரொம்ப அழகா நேர்த்தியா அவருடைய வாசிப்பை நீங்க நான் முன்னாடி சொன்னதை நீங்க உணர்ந்துருக்கீங்க. எவ்வளவு வாசிச்ச நினைவு. நம்மளா மரபு கவிதைகளை மனப்பாடம் பண்ணி ஞாபகப்படுத்தி சொல்றதுன்றது உண்மை. அதுவே நீங்க இல்லாம போச்சு. புது கவிதையை மனப்பாடம் பண்ணிட்டு அது வரிக்கு வரி அப்படியே சொல்றதுன்றதுன்னா சாத்தியமே இல்லாத விஷயம். அதெல்லாம் ரசிச்சு வாசிப்புக்கு முன்னாடி அவருக்கு நேசிப்பு தான் ரொம்ப முன்னாடி இருக்கிறது. அது மாதிரி வாசிப்பை நேசித்து அத ஆனா அவர் படைப்பாளியா அப்படின்றதுல படைப்பு எப்படி வரும் அப்படின்றத ஆய்வு சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உரையை நமக்கு வழங்கியிருக்காருன்னு சொல்லி அவருக்கு இந்த நினைவு இசை கல்லூரி சார்பாக தமிழ்துறை சார்பாக